வணக்கம் பிள்ளைகள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 14வது வழிகாட்டல் செயலமர்வில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாத செயலமர்வு தொடரின் 14வது வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்விலும் நன்றிக்குரிய திரு லோகநாதன் அவர்களுடைய நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு பொது விவேகம் என்று அழைக்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து நுண்ணறிவு என்ற பெயரை தான் பயன்படுத்தியிருந்தார். நுண்ணறிவு புத்தகத்தில் இருந்து சில பயிற்சிகள் ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஆட்சேர்ப்பு போட்டி பரீட்சைக்கு வினவப்படக்கூடிய தரத்திலான நுண்ணறிவு வினாக்கள், அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். சரிதான். இதில் சில கேள்விகள், குறிப்பாக இந்த இரகசிய குறியீடுகளை பயன்படுத்துவது என்பது தொடர்பான சில கேள்விகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இரகசிய குறியீடுகளை பயன்படுத்துதல் ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தேர்ச்சிக்காக மீண்டும் ஒரு கேள்வி ஒன்றை பார்ப்போம். நான் உங்களோட வசதிக்காக இதை இன்னும் சின்னதாக்கி அந்த கேள்வி மட்டும் உங்களுடைய திரையில் வரக்கூடிய மாதிரியாக ஒழுங்குபடுத்துகிறேன். சரிதானே? சரி. இப்போ இதில் 4 தொடக்கம் 9 வரைக்கும் 6 சொற்கள் தரப்பட்டிருக்கு. 6 சொற்கள் கீழே தரப்பட்டுள்ள பதங்களை குறிப்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ள இரகசிய குறியீட்டு முறையை கண்டுபிடித்து அப்பதங்களை அடைப்புக்குறிக்குள்ளே எழுதுக. பதங்கள் என்பது சொற்களை நான் உங்களுக்கு தெரியும். கீழே தரப்பட்டுள்ள சொற்களை குறிப்பதற்கு என்று நாங்கள் பொருள் விளங்கிக் கொள்வோம். கீழே தரப்பட்டுள்ள சொற்களை குறிப்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ள இரகசிய குறியீட்டு முறையை கண்டுபிடித்து அப்பதங்களை அடைப்புக்குறிகளினுள்ளே எழுதுக. தரப்பட்ட சொற்களுக்கு நாங்கள் வழமை போல எங்களோட வசதி கருதி இலக்கம் போட்டு வைக்க போகிறோம். நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிறது போல இலக்கத்தை போடுவோம். இதில் இருக்கக்கூடிய இந்த சொற்களுக்கு உதாரணத்துக்கு கண்டனம் என்கிற சொல்லுக்கு இலக்கம் 1, அதுபோல் கடலரன் என்கிறதுக்கு 2, தண்டுலம் 3, சந்திரன் 4, தினகரன் 5, கந்தரம், அது சுந்தரம் இல்லை கந்தரம், சரிதானே, கந்தரம் 6. இந்த வினாக்களை பிரதி செய்து புத்தகம் வெளியிட்டவர்கள் சில பேர் இந்த கந்தரம் என்பதை சுந்தரம் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே போல் சிறந்த புத்தகத்தில் இன்னொன்று இருந்தது மதுபதி என்று சொல்லி அதை மதுமதி என்று சொல்லி மாற்றி எழுதிவிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டவர்கள் உண்டு. சரி, அதை சிரமப்பட்டும் நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ இதில் நாங்கள் ரகசிய குறியீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு நூல் எங்கேயாவது தெரியும். அந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது தன்னை வாழ்ந்த கலரும். இந்த சில உரபேக் மூடைகள் வருகிற போது இந்த நூலை பிடிச்சி கிருன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் ஏதோ ஒரு விதமாக ஒரு நூல் எங்கேயாவது இருக்கும். அந்த நூலை கண்டுபிடிக்கிறதுல தான் கட்டித்தரும். அந்த நூல் எதுவாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு சொல்லுங்க. 7வது 2வது சாரி, 7வது கேள்விக்கு 2வது விட. 7வது கேள்விக்கு 2வது விட. ஓ சரி, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? வந்து ஏ எழுத்து சார். அவ்வளோங்க இல்லையா? காணா வந்து ஏ. கதைக்க போறது வேணும். யார் கதைக்கிறீங்க? கண்டனம் வந்து சார் 8வது. இன்னன்னாக்கு சார் கண்டனத்துல 2வதா பி இருக்கு. கடலரனுக்கு கடைசியில இன்னன்னாக்கு பி இருக்கு. இன்னன்னாவை வச்சு கொண்டு பாக்குறீங்க. ஓம் சார். கண்டுலத்துக்கு 2வதா இன்னன்னா இருக்கு தானே? விளங்கல சார். கண்டுலம் என்று கண்டுலத்துக்கு வந்து 2வதுல இருக்குது. அது 9வது. பி வந்து 9வது 2வது இருக்கு. வேணுங்க அந்த மெக்க நிப்பாட்டிட்டேன். அவங்க கொஞ்சம் கூட சத்தம் மாறபடியால. ஐயா சோதா சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
எட்டாவதுலேயும் ஒன்பதுலேயும் சார் பியும் இருக்கு என்னும் இருக்கு சார். ம் 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 அப்ப 3 சொல்லி என்னென்ன வரதுல 2க்கும் பி வருது சார், என்னுக்கு உம்மன்னா வருது. ம் ம் அதனால 8வது தண்டுலம் என்று வரும், 9வது உம்மன்னா இருக்கிறதால அது அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா இருக்குது. நாங்கள் சாதாரணமாக பார்க்குறோம். இப்போ முதல் 3 சொற்களில் காணாவிலே ஆரம்பிக்குது. 3 சொற்கள் க என்பதிலே ஆரம்பிக்குது. அப்போ காணா என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே 3 எழுத்துக்கள் ஏ என்பதிலே தொடங்குறதால 3 எழுத்துக்கள் ஏ என்று ஆரம்பிக்கிறதால நாங்கள் காணா ஏ என்பது எங்களுக்கு தெரியும். காணா ஏ என்ன, ஆனால் 3 ஏயில் தொடங்குகிறதால அந்த 3 எது என்று கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருந்தது. அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, அதில் ஏயில் தொடங்கி 3 எழுத்துக்கள் இங்கே வருகுது, அதில் ஒரு பொதுத்தன்மையை கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்படின்னா 2வதாக என்னென்ன இருக்குது, கடைசியாக என்னென்ன. ப்ளீஸ் இந்த மைக் கொஞ்சம் நிப்பாடுங்க. அப்போ இந்த காணா காணா காணாங்கிறது ஏயில் தொடங்குது. இன்னும் ஒரு சுகமான வழி இருக்குது. என்னென்னால் தினகரன் என்பதில் நடுவில் காணா வருது. தினகரன் என்கிறதுல பாருங்க, இந்த இடத்துல நடுவில் காணா வருது. அப்போ நடுவில் காணா வருகிறதுன்னா நடுவில் ஏ வருகிறது தினகரனாக இருக்கும். அப்போ நாங்கள் 5வதை இப்படி போட்டுக்கொள்ளலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் கண்டுபிடிக்க வேணும் இல்லை. அப்போ தினகரன் என்கிறது வை தான் தீனா, என்ன வை தான் தீனா. அப்போது சந்திரன் என்கிறதுல நடுவில் தீனா வருது. அப்போ நடுவில் வை வருகிறது சந்திரனாக இருக்கும், அது 4. அப்போ 3 காணாவில் தொடங்குறபடியாக 3ம் ஏயில ஆரம்பிக்குது. அப்போ ஏயில ஆரம்பிக்காத மிச்சமாக இருக்கிறது தண்டுலம் 3வது. அப்போ ஏயில ஆரம்பிக்காமல் மீதியாக இருக்கிற தண்டுலத்துக்கு நாங்கள் 3 போடலாம். இதுக்கு ஏயிலே ஆரம்பித்தா அது காணாத. இந்த தண்டுலம் என்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் 3 சுழி என்னென்னா என்று கண்டுபிடிக்கிறோம். தண்டுலம் என்பதில் 3 சுழி என்னென்னா பி, 3 சுழி என்னென்னா பி. அப்போ இங்கே கடலரன் என்பதில் கடைசியாக என்னென்னா இருக்குது. ஆகவே கடைசியாக பி இருக்கிறது தான் கடலரன். 2வது கடைசியாக பி இருக்கிறது தான் கடலரன் 2வது. என்ன, இப்போ ஏயில் தொடங்கி 2வதாக பி இருக்கிறது தான் கண்டனம். ஏயில் தொடங்கணும், என்னென்ன 2வது வரணும். அப்போ இது 1வது. மிச்சமாக இருக்கிறது கந்தரம், ஏயில் தான் தொடங்குது காணாவிலே. அப்போ நாங்கள் 1வது இங்கே 6 என்று போடுறோம். சரி, ஏதோ ஒரு விதமாக நீங்கள் கண்டுபிடிச்சது சரியாக இருந்தால் சரி. அப்போ நாங்கள் இதில் நூலாக காணாவை எடுக்கலாம், அல்லது 3 சுழி என்னென்னாவையும் எடுக்கலாம். எடுத்தால் அதை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ இப்படி ஒரு ரகசிய குறியீடு வந்தால் செய்யக்கூடியதாக ஏற்கனவே ஒன்று பார்த்து நாங்கள் இதையும் பார்த்துருக்கிறோம். சரி, இந்த பகுதியை ரகசிய குறியீடை பற்றி அதிகம் யோசிக்கிறது இல்லை. ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த நூல் பிடிக்க ஐடியா வந்ததுண்டா சரி, சரிதானே. சரி, அடுத்தது பாருங்க, ஒரு பாடசாலை சம்பந்தமான கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்கும் ஒரு ரீசனிங் கேள்வி தான். ரீசனிங் என்றால் ஒரு காரணம் கற்பித்தல் என்ற வகையை சேர்ந்த கேள்வி, சரிதானே. இப்போ இங்கே புலமை பரிசில் ஒன்று பெற்ற தமது மகளுக்கு தந்தை ஒருவர் ஒரு பாடசாலையை தெரிவு செய்தல் வேண்டும். அவர் தெரிவு செய்வதற்கு 5 பாடசாலைகள் இருந்தன. அவர் தெரிவு செய்வதற்கு 5 பாடசாலைகள் இருந்தன. அப்பாடசாலைகளின் பெயர்கள் ABCD என வைத்துக் கொள்வோம். சரிதான். AC என்பன பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலவன் பாடசாலைகள். CD என்பன உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வருவனவும் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களை உள்ளடக்கிய பாடசாலைகள். BE என்பன 1000க்கும் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய பாடசாலைகள். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம்
நாங்கள் குறித்து வச்சு கொண்டு செய்தால்தான் சுகமாக இருக்கும். என்ன 3 கேள்வி தான், ஆகக்கூட நேரம் எடுக்கக்கூடாது. 3 கேள்விக்கும் ABCDE என்று சொல்லி பாடசாலைகள் இருக்குது. நான் மவுசால் எழுதுறதுல கொஞ்சம் பிந்தும், நீங்கள் பேனையால் எழுதினால் அவ்வளோ தூரம் போகாது தானே. ABCDE என்கிற 5 பாடசாலைகள் இருக்குது. இப்போது இந்த 5 பாடசாலைகள் தொடர்புலையும் தகவல் சொல்லியிருக்கிறேன். ஏயும் சியும் பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டது. ஏயும் சியும் பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டது. அது மட்டுமில்லை, அது கலவன் பாடசாலைகளாகவும் இருக்குது. கலவன் பாடசாலைகளாகவும் இருக்குது. பட்டதாரி ஆசிரியர்களை கொண்ட கலவன் பாடசாலைகள். சியும் டியும் உயர்ந்த பாரம்பரியங்களை கொண்டவை. நாங்கள் இப்போதைக்கு ஊனாண்டை எழுதுவோம். சியும் டியும் உயர்ந்த பாரம்பரியங்களை கொண்டவை. சியும் டியும் உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வருகின்றன. 2000க்கும் குறைவான மாணவர்களை உள்ளடக்கியவை. அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, 2000க்கும் பார்க்க குறைவான பிள்ளைகளும் இருக்குது. எங்கள் சியிலையும் டியிலையும் உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வருகிறது. சியில் 2000க்கு குறைவான மாணவர்களும் இருக்குது. சரிதான். அப்போ பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டது கலவன் பாடசாலை, உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வருவது, 2000க்கு குறைவான மாணவர்களை உள்ளடக்கின 4 தகுதி சிக்கு வந்தது. BE என்பன 1000க்கும் 1500க்கும் இடைப்பட்ட மாணவர்களை கொண்டது. அப்போ அது ஒரு தகவல். 1000க்கும் மேற்பட்ட, 1000லேருந்து 1500, நாங்கள் 1000 மட்டும் குறித்து வச்சிருந்தா சரி. 1000லேருந்து 1500. இப்போ கேள்வியை பாருங்க. பட்டதாரி ஆசிரியர்களை உடையது உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வருவது 1200 மாணவர்களை உடைய பாடசாலை எது? சி சார். ஏயும் டி. சி சார். உங்களை சுற்றி சட்டம் இருக்கிறார்கள், தயவு செய்து மக்கவுண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியும் தானே உங்களை சுற்றி சட்டம் இருக்குது. இது எந்த பாடசாலை? சி சார். என்ன ஏன் 1200 மாணவர்களை கொண்டது என்றால் 2000க்கு குறைவண்டா 1200 வரலாம் தானே. சரி. அப்போ பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டது 2 பாடசாலை தான் இருக்கு. ஏயும் சியும். ஏயை பற்றி எங்களுக்கு எண்ணிக்கை தெரியல, அப்போ ஆகவே அதை எடுக்கலாது. நாங்கள் ஏக்கு மாணவர்கள் எண்ணிக்கை தெரியாது, ஆக நாங்கள் சி தான் கொடுக்கணும். அடுத்தது உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வரும் 1800 மாணவர்களை உடைய பாடசாலை. இந்த பாரம்பரியங்களை பேணி வரும் 1800 மாணவர்களை கொண்ட பாடசாலை. உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வரும் 1800 மாணவர்களுடைய பாடசாலை என்றால் நாங்கள் சியையும் டியையும் எடுத்தோம். உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வராததும் 2500 மாணவர்களை உடையதுமான கலவன் பாடசாலை எது? எப்படி சார்? 2500 மற்ற எல்லாருக்குமே 1500க்கு 2000 குறைவானது, மற்றது 1000க்கும் 1500க்கும் விடப்பட்டார்கள். இதுல உட்படாதது வந்து எல்லாருமே எண்ணிக்கை தந்திருக்காங்க பாடசாலைகளுக்கு. ஆகவே அப்படி ஒரு பாடசாலை 2500 இருக்க வேணுமாக இருந்தால் அது ஏஆத்தான் இருக்க வேணும். சரி, ஓகே. நாங்கள் அடுத்த கேள்வி போகும் பிள்ளைகள். சரி, இந்த கேள்வியை பாருங்க. ஏயும் பியும் ஒரே அளவு தொகையை வருமான வரியாக செலுத்துகின்றனர். இ என்பவன் பியிலும் கூடுதலாகவும் சியிலும் குறைவாகவும் வரி செலுத்துகிறான். எஃப் என்பவன் ஏயிலும் குறைவான வரி செலுத்துகிறான். இதுக்கும் ஒரு ரீசனிங் கேள்விதான். சரிதான். நான் உங்களுக்கு வசதிக்காக அதை சின்னதாக உங்களோட ஃபோன் சைஸுக்கு சின்னதாக மாற்றித்தான். ஏயும் பியும் ஒரே அளவான தொகையை வருமான வரியாக செலுத்துகின்றனர். இ என்பவன் பியிலும் கூடுதலாகவும் சியிலும் குறைவாகவும் வரி செலுத்துகிறான். எஃப் என்பவன் ஏயிலும் குறைவான வரி செலுத்துகிறான். எப்படி இந்த ரீசனை குறித்து கொள்ளுவீங்க? கட்டாயம் குறிக்க வேணுமென்றில்லை, குறித்தா பரவாயில்லை.
ஏயும் பியும் ஒரே அளவான வரி செலுத்துகிறார்கள். அப்போ அவர்கள் ஒரே அளவு உயரத்தில் இருப்பார்கள். ஏ பி ஒரே அளவில் இருப்பார்கள். இ என்பவர் பியிலும் கூடுதலாக சியிலும் குறைவாக, அப்போ பியிலும் கூடுதலாக அதே நேரம் சியிலும் குறைவாக, எஃப் என்பவன் ஏயிலும் குறைவான வரி செலுத்துகிறான். அப்போ எஃப் என்பவர் கீழே இருப்பார். சரிதானே? எஃப் என்பவர் கீழே இருப்பார். மிக கூடிய தொகையை வருமான வரி செலுத்துபவர் யார்? மிக குறைந்த தொகையை வருமான வரியாக செலுத்துபவர் யார்? இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்குதானே. இப்படி வரையக்குள்ள எப்பவும் பிள்ளைகள் உயரம், நிற, விலை இந்த மாதிரியான விடயங்கள் வரைக்க மேலே கீழே, கூடினதை மேலே குறைஞ்சதை கீழே அந்த தொடர்புக்கு ஏற்றபடி அடுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். இப்படி நாங்கள் ஒரு 3-4 கேள்விகள் செய்துட்டோம். இந்த மாதிரி கேள்விகளை செய்கிறதுக்கு நீங்கள் இதுதான் வழி, இலகுவான வழி. ஒரு குறித்து வச்சுக்கொண்டா நல்ல. சரிதானே? ஒரு ஒழுங்குமுறையில். மற்றது ஒரு ரஃப் பேப்பரில் தானே குறிக்க போகிறீங்க. கொஞ்சம் பிழைச்சி போச்சுதென்றால் அவரை அம்புக்குறி போட்டு அங்கே இடத்தை மாற்றி விடலாம், அல்ல வெட்டி மாற்றலாம். அந்த பேப்பரில் உடனே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அநேகமாக ஐக்கியூ செய்கிறதுக்கு சில இடங்களில் அவர்கள் கேள்வியை தராமலும் விடுவார்கள். என்ன சாரி, பேப்பர் தராமல் விடுவில்லம். அப்போ நீங்கள் பேப்பர் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. தந்த பேப்பரில் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுட்டு, சரிதானே, ஏதாவது ஒரு மூலையில் வச்சு போட்டு அதை பென்சிலால் எழுதி பார்த்து செய்ய முடியும். சரி, இதில் இன்னொரு கேள்வி, ஒரு மொழி சார்ந்தது அல்ல, அது ஐக்கியூ தான். சரிதானே? அதாவது ஒரு சொற்புலமை சார்ந்ததாக இருக்கு. பொருத்தமற்ற சொல்லை புள்ளிக்கோட்டில் எழுதுக என்று சொல்லி இருக்கு. பொருத்தமற்ற சொல்லை புள்ளிக்கோட்டில் எழுதுங்கோ என்று சொல்லி சொல்லப்பட்டது. சரியா? வா, சரி பார்ப்போம். சரிதானே? பொருத்தமற்ற சொல்லை புள்ளிக்கோட்டில் எழுதுக என்று சொல்லியிருக்காங்க. 46வதுக்கு என்ன விடைய? ஆகஸ்ட். ஏன்னுப்பா? அதெல்லாம் மற்ற எல்லாம் பிஆர்என், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2 வாரப்படியால ஆகஸ்ட். அடுத்தது அல்லல், இடர், கவலை என்பது கொஞ்சம் வித்தியாசம். இடர், துன்பம், இடுக்கண், அதனால வருகிற உணர்வு தான் கவலை. என்ன கவலை என்பது வேற, கஷ்டம் என்பது வேற. கஷ்டத்தால உண்டாகிறது தான் கவலை. இப்ப துன்பம், இடுக்கண்ணாலும் ஒரே பொருள் தருவது கவலை என்பது வேறுபடுகிறது. அடுத்தது நாய் வருமே. அடுத்தது UWX. என்ன காரணம்? அது ஒன்றை விட்ட ஒரு எழுத்துகள் வருது சார். 3க்கு மட்டும் ACE என்று, இதுக்கு மட்டும் UWX வருது இல்லையா? அது வையற வந்து எக்ஸ். அடுத்தது சொல்லுங்க. கால்பண்டா தெரிகிறது. கால்பூ உண்டாகிறது ஒரு விதமான சுவையோட தொடர்புடையது. கால்பூ மட்டும் 6 சுவைகள்ல 4 சுவை தரப்பட்டிருக்கு. கால்பூ என்பது ஒரு சுவை அல்ல சார். கால்பண்டா என்ன சார்? கால்பூ என்பதையா ஒரு ஆள்ல அந்த ஒரு விதமான பொறாமை, எரிச்சல், கோபம் எல்லாம் கலந்தா ஒரு காழ்ப்புணர்வு என்று சொல்லுவாங்க. அவன் நல்லா வரானே என்று சொல்லி எந்த நேரம் அவன்ல பொறாமப்படுத்த மாதிரி அந்த விதமா எடுத்துக்கொள்ளுதல். சரிதான? காழ்ப்புணர்வு கொள்ளுதல் என்று சொல்லுகிறது அவர்கள் ஒரு விதமான எரிச்சல், பொறாமை அந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுதல். சரி, அப்ப நாங்கள் இது மாதிரியான வேற கேள்வி, பொருத்தமான கேள்வி பார்ப்போம்.
சரி, இந்த கேள்வியை பாருங்க. 1200 ரூபாவுக்கு நீர் ஒன்றில் 10 கிலோகிராம் தேயிலையையும் 2 கிலோகிராம் கோப்பியையும், அல்லது 5 கிலோகிராம் தேயிலையையும் 6 கிலோகிராம் கோப்பியையும் வாங்க முடியும். 1 கிலோகிராம் தேயிலையின் விலை என்ன என்று கேட்கிறோம். 1 கிலோகிராம் கோப்பியின் விலை என்ன? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி செய்யலாம்? ஐடியா சொல்லுங்க, பரவாயில்ல. யார் சொல்ல போறது? மைக் ஆன் பண்ணுங்க, நான் கேட்கிறாள் சொல்லுங்க. யசோதா ஆன் பண்ணியிருக்கிறாங்க. வசந்தராஜ் சொல்லுங்க. வசந்தராஜ் மைக் ஆன் பண்ணியிருக்கே. ஓம் சார், மாறி ஆன் பண்ணி செய்து கொண்டிருக்கிறேன் சார், பார்த்து சொல்லுங்க. செய்து கொண்டிருக்கிறீங்க, சரி. வேற யாராவது செய்து பார்த்து விட ரெடியா மைக் ஆன் பண்ணலாம். நான் கேட்பேன். நிரஞ்சன் சொல்லுங்க. ஆமாம் சார், அந்த இதில் கணக்கு பார்க்க 5 கிலோ டீ சமன் 4 கிலோ கோபி என்ன வருது. ஏன்னா 10 கிலோ டீ சக 2 கிலோ கோபி சமன் 5 கிலோ டீ சக 6 கிலோ கோபி என்ன போட 5 கிலோ டீ சமன் 4 கிலோ கோபி என்ன வரபடியா 10 கிலோகிராம் டீக்கு பதிலாக 8 கிலோகிராம் கோப்பியை போட்டா 8 2 10 கிலோகிராம் கோப்பி என்று வரும். 10 கிலோகிராம் கோப்பி 1200 சொன்னா 1 கிலோகிராம் கோப்பி 120 ரூபாய். சரி, இப்ப இப்படியே வச்சு பாக்குறதுக்கு எதுவும் வழி இருக்கா என்று சொல்லி ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. கவனிங்க. முதலாவது 10 கிலோகிராம் தேயிலை 2 கிலோகிராம் கோப்பி. 10 கிலோகிராம் தேயிலை 2 கிலோகிராம் கோப்பி. அடுத்தது 5 கிலோகிராம் தேயிலை 6 கிலோகிராம் கோப்பி. அப்போ தேயிலையில் ஒரு 5 கிலோ குறைகிற போது, தேயிலையில் 5 கிலோ குறைகிற போது, டீயில் 5 ரெண்டு போட்டுக்கொள்ளும், சரிதானே? தேயிலையில் 5 கிலோ குறைகிற போது கோப்பியில் எத்தனை கிலோ கூடுது? 4 கிலோ. கோப்பியில் 4 கிலோ கூடுது. என்ன முதல் 2 கிலோ கோப்பி இப்போ 6 கிலோ கோப்பியாக மாறுதல்லோ. ஆகவே 5 கிலோ தேயிலைங்கிறது 4 கிலோ கோப்பிக்கு சமன். அப்படி வச்சுக்கொள்ளுவோமா? 5 கிலோ தேயிலை 4 கிலோ. அப்ப 10 கிலோ தேயிலை எத்தனை கிலோ கோப்பிக்கு சமன்? 5 கிலோ தேயிலை 4 கோப்பிக்கு. அப்ப நாங்க முதலாவதுல 8 மேலதிகமா 10 கிலோ கோப்பி என்ன விலை? 1200. 1200 ரூபா. 1200 ரூபா. அப்போ 1 கிலோ கோப்பி 120 ரூபா. சுகமா காணலாம். திருப்பி பிள்ளைகளை சொல்லித்தரேன் பாருங்கோ. தேயிலை 10 கிலோ, கோப்பி 2 கிலோவா இருக்குது. 1200 ரூபா காசு மாறி. பிறகு தேயிலை 5 கிலோவா குறையுது, கோப்பி 6 கிலோவா கூடுது. அப்போ 10 கிலோவிலேருந்து 5 கிலோவா தேயிலை குறையேக்க கோப்பி 4 கிலோ கூடுது. அப்போ எங்களுக்கு தெரியும் 5 கிலோ தேயிலைங்கிறது 4 கிலோ கோப்பிக்கு சமம். அப்போ நாங்கள் இந்த 10 கிலோ கோப்பியையும் நாங்கள் 8 கிலோ தேயிலை என்று சொல்லி மாற்றிக்கொள்ளுவோம். ஏன் 5 கிலோ தேயிலை 4 கிலோ கோப்பிக்கு சமன்டா 10 கிலோ தேயிலையும் 8 கிலோ கோப்பி. அப்போ இந்த 8ஐயும் இந்த 2ஐயும் சேர்த்து 10 கிலோ கோப்பி 1200 ரூபா. அப்போ 1 கிலோ கோப்பி 120 ரூபா. ரெண்டு மனசால காணக்கூடியதாக இருக்கு. 1 கிலோ கோப்பி 120 ரூபா என்று சொல்லி காணும். சரி, அப்போ அதே சமன்பாட்டில் வேணுமெண்டா நீங்கள் அந்த காசை போட்டு கழிச்சு போட்டும் காணலாம். அப்படி 1200 ரூபாவில் 2 கிலோ கோப்பிக்கு 240 ரூபா கழிச்சு விட்டீங்கன்னால்
1200 ரூபாவில் 2 கிலோ கோப்பிக்குரிய காசு 240 ரூபாவை கழிச்சு விட்டீங்க என்றால் 960 ரூபா வரும் 10 கிலோ தேயிலை. அப்போ 1 கிலோ தேயிலைன்ற விலை 96 ரூபா. நான் சொல்லிக்கல விளங்கி இருக்குமென்று விளங்கு. 1200 10 கிலோ தேயிலை 2 கிலோ கோப்பி, அல்லது 5 கிலோ தேயிலை 6 கிலோ கோப்பி. பாருங்க, தேயிலை 10ல் இருந்து 5 குறைய, கோப்பி 2ல் இருந்து 6 4 கிலோவால் கூடுது. அப்போ 5 கிலோ தேயிலைங்கிறது 4 கிலோ கோப்பிக்கு சமன். 10 கிலோ தேயிலையும் நாங்கள் 8 கிலோ கோப்பி. அப்போ மேலே முதலாவதாக சொல்லப்பட்டதில் 10 கிலோகிராம் தேயிலையும் 2 கிலோகிராம் கோப்பியும் என்றால் நாங்கள் 10 கிலோகிராம் தேயிலைக்கு பதிலாக 8 கிலோ கோப்பி என்று போடலாம். அப்போ 8 2 10, 10 கிலோ கோப்பி 1200. அப்போ 1 கிலோ கோப்பி 120 ரூபா. அப்போ 1200 ரூபாவில் 2 கிலோ கோப்பின்ற விலை 120 ரூபா, அப்படி 240 ரூபா போனால் மிச்சம் 10 கிலோ தேயிலை. 240 1200 கழிச்சு விட்டால் 960. 10 கிலோவுக்கு அப்போ 1 கிலோ 96 ரூபா தானே. சரி, இதே போல் இன்னொரு கேள்வி, இது வேறு ஒரு கேள்வி. இந்த பகுதியை கொஞ்சம் நான் உங்களுக்கு வசதிக்காக அந்தந்த சைஸுக்கு கொஞ்சம் சின்ன மாற்றி மாற்றி கலைக்கிறேன். 10 நிமிடங்கள் விரைவாக செல்லும் எனது கடிகாரம் 7:55 காட்டிய போது நான் அலுவலகத்துக்கு பிரயாணம் செய்யும் புகையிரத நிலையத்தை சென்றடைந்தது. அன்றைய தினம் புகையிரதம் 22 நிமிடங்கள் பிந்தி சென்றது. புகையிரதம் சாதாரணமாக புகையிரத நிலையம் வந்தடைய வேண்டிய நேரம் யாது என்று கேட்டுக்கிறாங்க. சரிதானே? 10 நிமிடங்கள் விரைவாக செல்லும் எனது கடிகாரம் 7:55 காட்டலாம். நான் அலுவலகத்துக்கு பிரயாணம் செய்கிற புகையிரதம் அப்போது புகையிரத நிலையத்தை சென்றடையுது. அன்றைக்கு புகையிரதம் 22 நிமிடங்கள் பிந்தி சென்றது. புகையிரதம் சாதாரணமாக புகையிரத நிலையம் வந்தடைய வேண்டிய நேரம் யாது என்று கேட்டிருக்கு. 7:33 சார். 7:33. சரி, வேற யாராவது? 7:23. 7:23. சரி, இப்போ என்னுடைய கைக்கடிகாரம் 7:55 காட்டுது. இப்போ என்னுடைய கைக்கடிகாரம் 7:55 காட்டினா உண்மையான நேரம் என்ன? 7:45. 7:45. 7:45 தான் உண்மையான நேரம். 7:45க்கு ட்ரெயின் போயிட்டு, ஆனால் அன்றைக்கு ட்ரெயின் 22 நிமிஷம் பிந்தி போகுது. 7:45 போகைக்கு 22 நிமிஷம் லேட்டா. அப்போ ட்ரெயின் போக வேண்டிய நேரம் என்ன? இதோட முன்னுக்கு போகுமா பின்னுக்கு போகுமா? இதை விட முதல் போக வேணுமா பிந்தி போக வேணுமா? முதல் போக வேணும். முன்னுக்கு போக வேணும். அப்ப 22 நிமிஷங்கள் முந்தி போக வேணும் என்றால் 7 மணி 23 நிமிஷத்துக்கு ட்ரெயின் போகும். அது முழங்கையில் என்ன கேட்கணும் என்ன? சரி, அப்போ நான் அடுத்த கேள்விக்கு உங்களை கூட்டிக்கொண்டு போவேன். அடுத்த கேள்வி போகும். இந்த கேள்வி நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்து விட்டேன்னா எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் ஒரு கரங்கள் பார்ப்போம். ஏபிசி என்பவர்கள் ஆசிரியர், பொறியியலாளர், வைத்தியர். இந்த கேள்வி விளங்கப்படுத்தி விட்டு நான் இப்படி ஒரு கேள்வி. புதாக்கிழமை இருக்கிறபடியாக நான் ஒரு 2 நிமிஷம் செலவு செய்கிறேன், பார்த்துக்கோ. ஏபிசி என்பவர்கள் ஆசிரியரும் பொறியியலாளரும் வைத்தியரும் ஆவர். ஆனால் இந்த ஒழுங்கில் அவர்கள் அமையவில்லை. பி வைத்தியரின் மருமகன் ஆவர். சி ஆசிரியரின் பல புத்தகங்களை வாங்கியுள்ளார். ஏ பொறியியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார். எனவே ஏ, பி, சி ஆகியோருடைய தொழிலை கேட்டுள்ளார். இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில அவர் என்னவாக இருக்க முடியாதோ அதை நாங்கள் எழுதுவோம். சரிதானே?
ஏபிசி என்பவர்கள் ஆசிரியரும் பொறியியலாளரும் வைத்தியரும் ஆவர். ஆனால் இந்த ஒழுங்கில் அவர்கள் அமையவில்லை. பி வைத்தியரின் மருமகன் ஆவர். சி ஆசிரியரின் பல புத்தகங்களை வாங்கியுள்ளார். ஏ பொறியியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார் என்று சொல்லியிருக்காங்க. எப்படி செய்கிறது? ஏற்கனவே செய்தாங்கள் என்று சொன்னீங்களோ? ஒரு தடவை கொண்டு பண்ணு காலையில். ஏ வந்து பொருளியலாளர் ஏ பொறியியல் ஏ பொறியியலாளர் திறமையை பாராட்டி இருக்கிறதால ஏ பொறியியலாளர் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். இப்படி சொல்லுங்க ஐயா. ஏ வந்து பொறியியலாளர்கிட்ட திறமையை பாராட்டி இருக்கிறார், அதால ஏ பொறியியலாளர் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். ஓகே, அவர் பொறியியலாளர் அல்ல. வெளியில் எழுதுவோம் நாங்கள், அவர் பொறியியலாளர் அல்ல. சியும் ஆசிரியர்கிட்ட புத்தகங்களை வாங்கி இருக்கிறதால சியும் ஆசிரியர் இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். ஈ ஆசிரியர் சொல்லுங்க. இங்க சொன்னாங்களே ஆசிரியரா வரும், ஏ வந்து வைத்தியரன். அதுதான் ஏன் யசோதா இதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. வைத்தியர் ஆசிரியர் சரி ஆசிரியரா? இது இது சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த ஏ என்பவர் பொறியியலாளருடைய திறமையை பாராட்டி பேசி இருக்கிற பொறியியலாளராக இருக்க இயலாது. ஆசிரியர் பல புத்தகங்களை வாங்கின தலைவர் ஆசிரியர் இருக்க வாய்ப்பில்லை சார். பி வந்து வைத்தியர் இல்ல. பி வைத்தியர் இல்ல சார், மருமகன் என்பதாலே அவர் வைத்தியர் அல்ல. சார் ஏ வந்து ஆசிரியரா இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். ஏன் அவர் வைத்தியராக இருக்கக்கூடாது? சி வந்து பொறியியலாளர் சார், பி வந்து ஆசிரியர், ஏ வந்து வைத்தியர். பொறியியலாளர் பாராட்டி ஒரு கூட்டத்தில் பேசி இருக்கிறார், அவர் தன்னைத்தானே பாராட்டியலோ பேசணும். சொல்லுங்க சார். மேலே சொல்லியிருக்கிறாங்க சார், ஏபிசி என்பவர்கள் ஆசிரியரும் பொறியியலாளரும் வைத்தியரும் ஆவர், ஆனால் அவர்கள் அந்த ஒழுங்கில் தரப்படவில்லைன்னு சொல்லி. அப்படி என்றால் ஏ ஆசிரியர் இல்ல கண்டிப்பா, ஏன்னா அந்த ஒழுங்குல தரப்படலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒழுங்குல தரப்படவில்லை என்னபடியால ஏ ஆசிரியர் அல்ல, பி பொறியியலாளர், பி பொறியியலாளர் அல்ல, சி வைத்தியர் அல்ல சார், வைத்தியர் அல்ல. இதுல ஒரு கவனி, இந்த ஒழுங்கில் அமையவில்லை என்பது முக்கியமான தகவல். சரிதானே? இந்த தகவலை பயன்படுத்தாவிட்டால் கண்டுபிடிக்க இயலாது. அதாவது அந்த ஒழுங்கிலே அமையவில்லை என்றால் ஏ நிச்சயமாக ஆசிரியராக இருக்க மாட்டார், பி நிச்சயமாக பொறியியலாளராக இருக்க மாட்டார், சி வைத்தியராக இருக்க மாட்டார். ஏன்? இந்த ஒழுங்கில் அவர்கள் அமையவில்லை. சரிதானே? இனி கண்டுபிடிக்கிறது சுகம். சில வேளைகளில் இந்த கேள்வி சில ஆசிரியர்கள் தகவல் போதாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இங்க தகவல் மறைமுகமாக தரப்பட்டிருக்குது, அந்த ஒழுங்கில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். சரியா? அந்த ஒழுங்கில் அமையவில்லை என்றதுக்காக அந்த மூன்றும் ஒழுங்கா வராது சார். ஆனா ஒன்று வந்துட்டு மற்ற ரெண்டு மாறியும் பெறலாம் தானே சார், அப்படி வராதா? ஆனால் இந்த ஒழுங்கில் அவர்கள் அமையவில்லை என்றால் இந்த கருத்து ஆசிரியர் என்கிற ஒழுங்கில முதலாவதாலும், பொறியியலாளர் என்கிற ஒழுங்கில இரண்டாவதாலும், வைத்தியர் என்கிற ஒழுங்கில மூன்றாவதாலும் இருக்கிறார் தான் இந்த கருத்து. ஏதாவது ஒன்று மாறினால் கூட ஒழுங்குல வந்துடுவினமே. இது சி வந்து பொறியாளராக வரலாம் தான் சார், சி பொறியாளர், பி ஆசிரியர், ஏ வைத்தியராக வரலாம் தான் சார்.
வைத்தியராக ஏ வந்து வைத்தியர் சார், சி வந்து பொறியியலாளர், பி வந்து ஆசிரியர். பி என்னது? ஆசிரியர். ஆசிரியர். சி என்பவர் பொறியியலாளர். வைத்தியர். சி வைத்தியர் சார், சாரி பொறியியலாளர். ஏ வந்து வைத்தியர். சரிதானே? அந்த தகவல் முக்கியமானது. அது இல்லாவிட்டால் செய்ய இயலாது. எங்களை பார்க்காதுக்குள்ள ஒரு தகவல் இருக்கிறது எங்களுக்கு விளங்காது, ஆனால் அதில் ஒரு தகவல் இருக்கு. சரியா? சரி, அப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை தேடி போவோம். வேற இது மாதிரியான கேள்விகள் கொஞ்சம் தப்பா. இன்னும் ஒரு கணித புலமை சார்ந்த கேள்வி தான் பிள்ளைகளை காட்டுகிறேன். பாருங்க. XYZ எனும் லொரிகளில் 100 சாக்குகள் மா ஏற்றப்பட்டுள்ளது. XYZ எனும் லொரிகளில் 100 சாக்குகள் மா ஏற்றப்பட்டுள்ளது. லொரி எக்ஸில் லொரி வையிலம் பார்க்க 5 சாக்குகள் கூடுதலாகும். லொரி சட்டிலம் பார்க்க 3 சாக்குகள் கூடுதலாகும். சரியா? லொரி எக்ஸில் வையிலம் பார்க்க 5 சாக்குகள் கூடுதலாகவும் லொரி சட்டிலம் பார்க்க 3 சாக்குகள் கூடுதலாகவும் உள்ளது. எப்படி காணலாம்? ஆக குறைய இருக்கிறது இதுல ஆக குறைவாக இருக்கிறது எது? வையில ஆக குறைவாக இருக்கு. சரி, வையில ஆக குறைவாக இருக்கிறது என்று குறித்துக் கொள்வோம். வையை விட வையிலம் பார்க்க 5 சாக்குகள் கூடுதலாக எங்க இருக்கு? எக்ஸில் 5 கூடுதலாக இருக்கு. இதை விட 5 சாக்கு கூடுதல் என்ன? அப்படித்தானே? ஓகே. அடுத்தது சட்டிலம் பார்க்க 3 சாக்குகள் கூடுதலாக. சட்டிலம் பார்க்க 3 சாக்கு கூடுதலாக. அப்ப சட்டில வையை விட எத்தனை கூடுதலாக இருக்கு? 2 கூடுதலாக இருக்கு. சரிதானே? சட்டிலம் பார்க்க 3 கூடுதலாக இருக்குது ரெண்டா, வையை விட சட்டில 2 தான் கூடுதலாக இருக்கு. அப்ப இங்க 5 இங்க 2 7 போனா மிச்சம் எத்தனை? 93 சமனாக பிரிக்கணும். 31 சமனாக பிரிக்கணும். அப்போ 31 31 31 3 பேருக்கும் சமனாக பங்கிடுவதும். எக்ஸ்ரே 5 கூட இருக்கு. அப்ப எக்ஸ்ரே எத்தனை சாக்கு இருக்கணும்? 36. சட்டில 33 சொல்றது. நாங்கள் வையை சாதாரணமா வச்சுக்கொண்டு வையிலும் பார்க்க எக்ஸ்ரே 5 கூட இருக்குது. பார்க்க 3 வேண்டா, நாங்கள் எக்ஸலும் பார்க்க 3 கழிச்சு சட்டுகள் எழுதணும். சரிதான்? அங்க 5 கூட இருக்குன்னா அதை விட 3 குறைவாக இருக்கும். சட்டில் கொண்டே 2 எழுதணும். அது வையை விட 2 கூட 2 சொல்லி வரும். இதுக்கு போய் சமன்பாடு போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சமன்பாடு போட்டீங்கன்னா பிரச்சனை. சரியா? இந்த வயது கணக்கு சொல்லி ஒரு திரும்ப சொல்றேன். XYZ எனும் 3 லொரிகளில் 100 சாக்குகள் மா ஏற்றப்பட்டுள்ளது. லொரி எக்ஸில் வையிலும் பார்க்க 5 சாக்குகள் ஆகும். அப்போ வையை நாங்கள் ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் வையிலும் பார்க்க எக்ஸில் 5 சாக்குகள் கூடுதலாக இருக்கு. என்ன? வையிலம் பார்க்க 5 சாக்கு கூடுதலாக இருக்கு. அப்போ வையிலம் பார்க்க 5 சாக்கு கூடுதல் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தொகையை விட எக்ஸ்ல 5 கூட இருக்கு என்று குறிச்சுக்கணும். எக்ஸ்ல ஒரு 5 கூட இருக்கு. லொரி சட்டிலம் பார்க்க 3 சாக்கு கூடுதலாக இருக்கு. அப்போ சட்டிலம் பார்க்க 3 சாக்கு கூடுதல் எக்ஸ்ல 5 சாக்கு கூடுதலாக இருக்குது. சட்டிலே அதை விட 3 குறையத்தான் இருக்கு. என்றால் எக்ஸலம் பார்க்க 2 கூடுதலாக இருக்கும் அவருக்கு. ஏன்? வையிலம் பார்க்க எக்ஸிலே 5 கூட இருக்கு. அவரை விட
சற்று 3 குறைய இருக்கணும்னா 3 குறைச்சு சற்று வையிலும் பார்க்க சற்றில் 2 கூடுதலாக இருக்கும். இப்போ நாங்கள் சமனா பிரிக்கிற மாதிரி இருந்தால் அந்த எக்ஸுக்கு மேலதிகமாக 5 கொடுத்துட்டோம், சற்றுக்கு மேலதிகமாக 2 கொடுத்துட்டோம். 7 போயிட்டு 100ல் 7 போனால் 93. அந்த 93 இனி 3ஆக பங்கிட போகிறோம். எக்ஸ் ஒய் செட்டுக்கு 31 31 32 கீழே போகிறோம். அப்போ எக்ஸில் இருக்கிறது 31, மேலதிகமாக இருக்கிற 5 36, ஐயில் 31 தான் இருக்குது, சட்டில் 31, அந்த மேலே இருக்கிற 2 சேர்ந்து 33. சரி, சரியா? நீங்கள் உங்களுக்குள்ள கதைக்கிறீங்கள் என்று சொன்னால் உங்கள்கிட்ட ஏதாவது சம்பவங்கள் போய் கொண்டு கேட்டால் மெக்கானிக் பாட்டோட பிள்ளைகள் நான் ரெக்கார்டிங்கில் வச்சு கொண்டு நடுக அப்படி உங்களை பேர் சொல்ல வடிவில்லை தானே மெட்டாக்கள் பார்க்குற நேரங்களில் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பா. சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் பார்ப்போம். இந்த வயது கேள்வி என்று சொல்லி நடுக கொண்டு வாரது, இதுக்கு பல்வேறு முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. குறுக்கு பெருக்கம் பெருக்குங்கோ, அப்படி செய்யுங்கோ, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி தாராங்க. நான் ஒரு எளிமையான கணித முறை ஒன்று தாரன் பிள்ளைகளுக்கு, எந்த விதமாக வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இதை செய்து கொண்டு ஒரு பிரேக் எடுப்போம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 2-3 வயது கணக்கு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். சரிதானே? இது நடுக எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது வயது என்று வரலாம், சில வேளைகளில் 2 இலக்கங்களை தந்துட்டு கேட்கலாம். சரி, இப்போ சாதாரணமாக குணவாளனின் தற்போதைய வயது அவனது மகன் சுமனின் வயதில் 4 மடங்காகும். அது சில வேளை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பெரிய எண், சிறிய எண். சரிதானே? இப்படியும் தருவாங்க. பெரிய எண், சிறிய எண். பெரிய எண் சிறிய எண்ணின் 4 மடங்காகும். அப்போ இது 1 மடங்கு என்று சொன்னால் பெரிய எண் 4 மடங்கு. இது இப்போது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் குணபாலனின் வயது சுமனின் வயதிலும் 7 மடங்கானதாக இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் குணபாலனின் வயது சுமனின் வயதிலும் 7 மடங்காக இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க என்றால், இந்த 2 எண்களிலுமிருந்து 4 கழித்தால், 4 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று சொல்லி சொல்றது, இந்த 2 எண்கள்ல இருந்தும் 4 கழிச்சால், 2ல இருந்தும் 4 கழிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அப்போது வருகிற சிறிய எண், அப்போது ஒரு சிறிய எண் ஒன்று வருந்தான், சரிதானே? அது 1 மடங்காக இருந்தால் அதனுடைய 7 மடங்காக, அந்த சிறிய எண்ணினுடைய 7 மடங்காக பெரிய எண் இருந்தது என்று சொல்றாங்க. நான் சொல்லுகிற கணக்கு விளங்குதா உங்களுக்கு? கதையாக சொல்லாமல் கணக்காக சொன்னால், சரிதானே? இப்போ குணபாலனுடைய தற்போதைய வயது மகன் சுமனுடைய வயதில் 4 மடங்காக இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறியதாக இருக்கிறது தான் ஏயோ எக்ஸோ வையோ என்று எடுக்க வேணும். அப்போ சிறிய எண் எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோம். இப்போது இருக்கிறது எக்ஸ், சுமனுடைய வயது எக்ஸ். குணபாலனுடைய வயது எவ்வளவு இப்போது? 4x. சரியா? குணபாலனுடைய வயது 4. சரி, 4 ஆண்டுகளுக்கு முன்னர் என்றால் இவருடைய வயது எக்ஸ் சய 4ஆக இருக்கும். இவற்றை வயது எக்ஸ் சய 4ஆக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். குணபாலனுடைய வயது எப்படி இருந்தது? 7 மடங்கானதாக இருந்தது. அப்ப குணபாலன் வயது என்ன? 4x சய 4. இதுதான் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் குணபாலன் வயது. விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? இப்ப குணபாலன் வயது எவ்வளவு? 4x. என்ன? அப்ப 4 ஆண்டுகளுக்கு முன்னம் அவற்ற வயது என்னவாக இருந்திருக்கும்? 4x
4x ஆய 4 இருக்கும். சரியா? இதுல சுமனுடைய வயது 7 மடங்காக இருந்தது. சுமனுடைய வயது என்ன போது? x ஆய 4. இதுக்கு 7 மடங்கு எவ்வளவு? 7x ஆய 28. கிரேட். இதுதான்டா சமன்பாடு. 7x ஆய 28. சரியா? இனி சமப்படுத்தி எடுக்கலாம். நீங்கள் இனி சமப்படுத்தி எடுக்கலாம். 7x இங்கால இருக்கட்டும், 4x பின்னுக்கு கொண்டு வந்தீங்க என்றால் 3x மிஞ்சும். சரியா? 4x இங்கால பின்னுக்கு கொண்டு வந்தீங்க என்றால் கழிவட்டு 3x மிஞ்சும். 28 முன்னுக்கு கொண்டு போனீங்கன்னா சய 28 இருக்கு, அங்க சய 4 இருக்கு. இப்ப 28 அங்க போகிக்க சகவாக மாறும், முன்னுக்கு போகிக்க. ஆகவே 3x சமன் 24. இப்ப x எவ்வளவு வந்து காணலாமோ இல்லையோ? 8. x என்பது என்ன? சுமன் தற்போதைய வயது கேட்டால் நீங்கள் சுமனுடைய தற்போதைய வயது கேட்கிறோம் என்றால் நீங்க எக்ஸை கண்டு சொல்லுவீங்க 8. 4 ஆண்டுகளுக்கு முன்னும் சுமனுடைய வயது கேட்டால் என்ன செய்வீங்க? போய் 4 என்று கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. இப்ப குணவாளன் வயது கேட்டா 4x 32. குணவாளன் 4 ஆண்டுகளுக்கு முந்தின வயது கேட்டால் இந்த 7xக்கு 7 8 56 போட்டு அதுல 28 கழிச்சு காணணுமோடா? 32 வயது 4 கழிச்சு விடுறது தானே? சரியா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ளவர்களுக்காக. சரி, அவன் தொடர்ந்து பேசுவோம். இதுவும் ஒரு ரகசிய குறியீடு. அந்த ஆங்கில எழுத்துக்களில் தரப்பட்டது போல அல்லாமல் இங்க சில உருவங்களை தந்திருக்கு. சில உருவங்களை தந்து அதை ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன. சரி, அப்போ நாங்கள் இதில் வசந்தன், சங்கரன், அபூர்வம், சங்கமம், குந்தகம், அவர்கள், தக்கணம என்று இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு அதை தக்கணம் என்று எடுத்துக்கொள்வோமா? தக்கணம என்று இருக்கிறத தக்கணம் என்று எடுத்துக்கொள்கிறோம். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாற்றம் செய்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. தக்கணம் என்று சொல்லி பார்த்தோமா? அடுத்தது அங்குரம், அவயவம், பங்கயன் என்று சொல்லி இருக்கு. சரி, இப்போ எங்கேயாவது ஒரு நூல் வலிக்கும், எங்கேயாவது ஒரு நூல் உண்டு வெளிக்க வேணும். என்ன இத நூலாக எடுக்க போறீங்க? உம்மன்னா சார், உம்மன்னா. உம்மன்னாவா? ஓ, உம்மன்னாவை எடுக்கலாம். உம்மன்னாவை ஆறு இடத்துல வரும் சார், நான் 5 இடத்துல ஆனா வரும். பார்த்தேன் சார், அது 5 இடத்துல வருது, இதுல 6 இடத்துல வருது. 5 இடத்துல அப்பன்னா வருது. ஆனா 1 2 3 4 5 இடத்துல வருது. 6 சுத்தி சத்தம் மெக்கனி பாடுங்கோ, சத்தத்தை பாடுங்க. சரி, இப்ப 6 இடத்துல உம்மன்னா இருக்குது. 6 இடத்துல இந்த உருவம் இருக்குது. சரிதா? இந்த உருவம் இருக்குது 6 இடத்துல. சரி,
அதுல சொல்லுங்க. இன்னென்ன வந்து முதலாவதும் இரண்டாவதும் 10வதுலயும் இருக்கு. அது எப்படி இன்னென்னா 3 இடத்துல இருக்குதா சார்? இல்ல அவர்கள் பார்க்கலாம் சார். ஸ்டார் இன்னென்னா 3 இடத்துல இருக்குது அப்படியா? இல்லண்ணா சார், இல்லண்ணா அவர்கள் 4வதா இருக்கிறது அவர்கள். இல்லண்ணா ஸ்டார் கலக்கு இது 6வது அவர்கள் என்று சொல்லி எடுக்க. சரி, அப்ப இதே ஒரு நூலாக எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். அவர்கள் என்பதுல நாங்கள் வானாவை அடையாளம் கண்டு கொண்டோம். சரியா? வானாவை அடையாளம் கண்டு கொண்டோம். வானா எது? உள்ளடி. சரி, அப்ப உள்ளடியில ஆரம்பிக்கிறது வசந்தன். சரியா? புள்ளடியில ஆரம்பிக்கிறது வசந்தன். வசந்தன்ல சானாவை அடையாளம் காணலாம் பாருங்க. பென்சில். சரியா? அப்ப இந்த பென்சில்ல ஆரம்பிக்கிறது சங்கமம். பென்சில்ல ஆரம்பிக்கிறது சங்கமம். சரியா? சங்கமம். அப்ப இதுல இந்த சானா வசந்தன்ங்கிறது ஒன்று. இது சரி என்ன? இந்த சானா ஒன்று கண்டுட்டு தானே. சானாவில வானாவில ஆரம்பிச்சது கண்டாச்சு. இந்த வேற எங்கேயாவது இருக்குதா? 3வதாக ஸ்டார். ஸ்டார் இந்த என்ன? அது 2வதாக ஸ்டார் இருந்தால் அதை நாங்கள் குந்தகம் என்றெடுக்க இல்லையா? வசந்தன்ங்கிறதுல 3வதா ஸ்டார் இருக்கு. குந்தகம் என்றா 2வதுல ஸ்டார் இருக்க வேணும். 5வது. அப்ப நாங்கள் 5வதாக கொண்டு போய் 2வதாக ஸ்டார் இருக்கிறது இது 9வது. சரியா? சங்கரன் இருக்கு. 3வது சங்கரன். அதுவும் ஸ்டார் வேற ஓடும் என்ன? ஓகே, அது சங்கரன். இன்னென்னா வருகிறது? இன்னென்னா வர ஓடும்? 3வது. ஓகே, 2வது ஸ்டார் வாரது என்ன? 3வது சார். 3வது அந்த பென்சிலும் பட்டமும் இருக்குதா சார்? சங்கமம் சங்கரன். சானாவில தொடங்கி அதான் சார். 2வது சங்கரன். பிளேயருக்கு நீங்க யோசிக்கிறேன் சார். ஏன்னா சார் ஆனா வந்து இதுல எத்தனை ஆனா வருது? 4 ஆனா வருது. ஆனா இந்த பூ மாதிரி லைட் நேட்டப்படாத பூ 5 இடத்துல வருது சார். 5 இடத்துல முதல் எழுத்தா வரக்கூடிய ஒன்று மில்லி. எதை சொல்றீங்க? பூ ஆனா ஆனா வந்துதான் இங்க கூடத்தரம் இருக்கு. முதல் எழுத்தா ஆனா கூடத்தரம் இருக்கு. 4 தரம் தான் இருக்குது. சொல்லுங்க. 10 சொல் தான் தந்திருக்கிறாங்க. அதுல 12 தந்திருக்கு. 10 சொல் தான் இருக்கு. அதுல 2 மிஞ்சும் பிள்ளைகள். ஓகே சார். அப்படி மிஞ்சி பண்ணா ஓகே சார். 3 ஆனா இருக்குது. அப்ப 3 ஆனா வருகிற போது நீங்க எது எடுக்க போறீங்க? 4 ஆனா வரும் சார். 6வது ஆனா 4 ஆனா வரும். ஆனாவில தொடங்குறதுல அங்குரம், ஏவம், அபூர்வம் எல்லாமே என்னது? அந்த ஸ்டேரிங் மாதிரி இருக்கிற முடியும். விளங்குதா சொல்றது? ஓகே, அப்ப ஸ்டேரிங் இருக்கிறதுல சொல்ல வரும். அப்ப எதாவது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதை பார்க்கல. 2 சரி. அடுத்தது 4வது சரி என்ன? 4வது சரி. பங்கஜன் எடுக்கலாம். அங்குரம் சார். அங்குரம்ன்றது 8வது கவர்மெண்ட். 8வதா?
8வது. ஓகே, அப்போ இது சரி. இல்ல சார் 8வது அங்க மார்க் பண்ணல. 8வது 8. ஓகே, சரிதானே. இப்போ என்னென்னா இதில் எங்கேயாவது பிள்ளை இருக்கலாம் பிள்ளைகள். நான் என்ன சொல்கிறது, அடம் பிடிக்கிற நோக்கம் என்னடா இல்லை. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய நுட்பத்தை பழகிறது தான் எங்களை நோக்கம். சரிதானே. சரி, அதே போல் அடுத்தது பாருங்க, அவயவம். அவயவம்ண்டா என்ன? 2வதும் பின்னுக்கு இருந்து 2வதும் ஒரே மாதிரி இருக்கும். 2வதும் பின்னுக்கு இருந்து 2வதும் ஒரே மாதிரி இருந்தால் அதுதான் அவயவம். என்னப்பா இது? சரியா? 9வது 10வது. ஓகே, 10வதுக்கு கொண்டு போய் நீங்க 9வது போடுறீங்க அவயவம். ஏனென்று விளங்குது தானே. அந்த வானா பேருந்து வானா நடுவில் யானா வருது. அப்ப இந்த யானாவை வச்சு கொண்டு நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம். நடுவில் ஸ்டார் இருக்கிறது. இந்த ஸ்டாரா இந்த இப்ப நான் இதில் வெட்டி காட்டுறேன். சரியா? திருப்பி அழைக்கணும். அப்பதான் அது என்ன உருவம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அந்த அடையாளம் பங்கஜனுக்கு பின்னுக்கு இருந்து 2வதா இருக்கும். பின்னுக்கு எங்கேயாவது அந்த அடையாளம் இருக்குது ஒன்று பாருங்கோ. இருக்குதா எங்கேயாவது? இல்ல. என்ன யானா 3வது வரும். 2வது இல்ல 3வது. இல்ல, பங்கஜன் பின்னுக்கு இருந்து 2வதா சொல்றேன். நான் இப்ப முதல் கண்டுபிடிச்சது அவயவம் கண்டுபிடிச்சாங்க. அவயவத்துக்கு போட்டு வச்சிருக்கிற நடுவில் இருக்கிறது அவயவம். நடுவில் இருக்கிறது நட்சத்திரம் தானே பிள்ளைகள் பாருங்க. இது சரிதானே. அப்ப இது பங்கஜன் என்கிறதுல பின்னுக்கு இருந்து 2வதா இருக்குது. ஆனா இல்லையா சார் இதுல? அப்படி இல்லை. அதான் நான் சொல்லுகிறேன், அதுல தவறு இருக்கலாம் பிள்ளைகள். நீங்கள் 100% சரியானது இந்த கேள்வி என்ன நான் அடம்பிடிக்கிற நோக்கம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். சரிதானே. கண்டுபிடிக்கிறதுக்குரிய நுட்பம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிட்டு அதை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா சரி. இப்போ எங்களுக்கு இது வானா வந்தபடியால பின்னுக்கு முன்னுக்கும் வானாண்டா பின்னுக்கு இருந்து 2வதும் முன்னுக்கு இருந்து 2வதும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு தான் இங்கே இருக்கு. வேறு ஒரு இடமும் இல்லை. வேறு இங்கே அது இருக்காண்டு பாருங்க. பின்னுக்கு இருந்து 2வதும் முன்னுக்கு இருந்து 2வதும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு இடத்துலையும் இல்லை. ஆகவே நாங்கள் 10வது தான் அவயவம் என்பதுக்குள்ள கொண்டு போக வேணும், தவிர்க்க முடியாது. சரிதானே. அப்போ அதில் இருந்து யானாவை கண்டுபிடிச்சி போட்டு பங்கஜனை கண்டுபிடிப்போம் என்று பார்த்தால் பங்கஜனுக்கு பொருத்தமானது ஒரு இடத்துலையும் இல்லை. ஏனென்றால் அது பின்னுக்கு இருந்து அந்த அந்த நட்சத்திர அடையாளம் இப்போ நாங்கள் இதில் இப்படி கிரி காட்டுற இந்த நட்சத்திர அடையாளம் இருக்க வேணும். அப்படி இல்லாதபடியால் சரி நாங்கள் அது ஏதோ ஒரு தவறு நடந்துடுது என்று சொல்லி விட்டுக்கொள்வோம். சரியா? இப்போ நீங்கள் இப்படி இந்த குறியீடு வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்குரிய நுட்பம் அங்கே பிழையாக வராது. உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் அதை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. நம்ம 3 ரகசிய குறியீடுகள் நாங்கள் பார்த்துட்டோம். எழுத்துலையும் குறியீடுகளையும் வந்தால் எப்படி அணுகிறது, அதாவது அந்த நூலை கண்டுபிடிச்சு முடிச்ச கண்டுபிடிச்சு இருக்கிறது தான் அந்த முடிச்ச கண்டுபிடிச்சு சம்பந்தமாக. இந்த பெரிய எண் சிறிய எண் மற்றது வயது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் கேட்டுக்கிறீங்க, நாங்கள் அதை பார்க்கலாமா என்று சொல்லி நான் பிள்ளைகளுக்கு அதை ஒரு முறையான ஒரு கேள்வியை செட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். சரிதானே. இப்போ இன்றைக்கு இல்லாட்டிலும் அடுத்த செயலமர்வில் நிச்சயமாக நான் அப்படி ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு செய்து விடுவேன். சரி, கொஞ்சம் வித்தியாசமானதாக பார்ப்போம். இதில் சொல் சார்ந்தது தான் போடப்பட்டிருக்குது. பார்ப்போம். சரிதானே. சொற்புலமை சார்ந்தது. 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள 6 சொற்களில் 2 எதிர்கருத்துடையன. இவ்வாறு ஒவ்வொரு வினாவிலும் எதிர்கருத்துடன் காணப்படும் 2 சொற்களின் கீழ் கோடிடுக என்று சொல்லி போட்டிருக்கு. இது ஒரு மொழியறிவு சார்ந்தது மாதிரி இருந்தாலும் ஐக்கியூ கேள்விக்குள்ள போடலாம். உங்களுக்கு மொழியறிவு தனியாக இருக்கிறபடியால் இப்படி வாரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் ஒரு 5 கேள்வியை போடக்கூடாதுன்னு சொல்லி இல்லை. சரிதானே. நாங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டு போக வேணும். மற்றது முக்கியமான ஒரு விஷயம் இப்போதான் ஞாபகம் வருது உங்களுக்கு, சுருக்கம். சரிதானே. சிங்கள பேப்பரில் சுருக்கம் வந்திருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போ சுருக்கம் ஒன்று எழுதுறது சம்பந்தமாக நானே திருப்பி படிப்பிச்சாலும் அப்படி படிப்பிக்க மாட்டேன். கொஞ்சம் ஆறுதலாக நேரம் எடுத்து செய்த ஒரு வீடியோ குரூப்பில் போட்டிருந்தேன் நான். தயவு செய்து அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சுருக்கம் எழுதுறதுக்கு நல்ல உரைப்பகுதி நண்பர் சுஃபியானுடைய உரைப்பகுதி, அது என்னுடையதும் அல்ல, அது அவர் தயாரித்த உரைப்பகுதி. கொஞ்சம் உங்களுடைய எக்ஸாமுக்கு ஏற்ற தரத்திலே அந்த உரைப்பகுதி இருந்தது. சில வேளைகளில் கொஞ்சம் கடினமான உரைப்பகுதிகள் வேறு மற்ற பெரிய பரீட்சைகளுக்கு உங்களுடைய எக்ஸாமுக்கு ஏற்ற வகையில் மிக பொருத்தமாக நல்லா இருந்தது அது. அப்போ நான் அதை பயன்படுத்தியிருந்தேன். தயவு செய்து அந்த வீடியோவை பார்த்து சுருக்கம் எழுதுறதை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சுருக்கம் வந்து என்ன ஒரு 15 மார்க்ஸுக்கு பிறகு அங்கே இருந்தாலும் அங்கேருந்து மெனக்குறப்பட்டு பெரிய யோசனை இல்லை. சரிதானே? சரி, இதை கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு நாங்கள் வேறு விதமான பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். சொல்லுங்க. உறவு பகை முதலாவது. ஓகே, உறவும் பகையும். இந்த பழைய சிவாஜி இந்த பாட்டாலே வந்துடும். என்ன உறவு? இன்பம் துன்பம். குளிர் வெப்பம். குளிர் சூடுவா வெப்பமா? சூடு. சூடு. குளிர் சூடன்றது. அருமை பெருமை. அருமை பெருமையா? அருமை ஒரு வறுமை. வறுமை செல்வம் தான். அருமை பெருமைங்கிறது உண்மையாக எதிர்ச்சொல் இல்லை. அது என்னென்னால் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடுக்குத்தொடர். சரிதான்? இணைமொழி மாறி சொல்றேன். இணைமொழி, அதாவது ரெண்டுமே ஒரே கருத்தாகத்தான் இருக்கும். அதாவது மிகவும் பெருமதியான அல்லது கிடைப்பதற்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றது அருமை பெருமையாக கிடைச்சது என்று சொல்றது, அது ரெண்டும் எதிர்கருத்தான். அந்த இணைமொழிகள் சில வேளைகளில் எதிர்த்து கருத்தையும் தரலாம். சரிதானே? மேடு பள்ளம் வாழ்க்கையில் எப்போதும் உண்டு. அல்லும் பகலும். அல்லும் பகலும் வேண்டா, அல்லண்டா இரவு. சரிதானே? அல்லும் பகலும் பாடுபட்டாருண்டா. அல்லண்டா இரவு, பகலண்டா பகல் தான். அது அல் அங்காடி என்று இரவிலே கூடுகிற சந்தை அல் அங்காடி, அதான் இரவு என்பதற்கு பொருள். அல்லும் பகலும். அது மாதிரி அது அந்த இணைமொழிகள் சில வேளை ஒத்த கருத்துள்ள சொற்களையும் சேர்த்து நிற்கும். குன்றும் குழியும். சரிதானே? அது ஒரே பொருள். சரி, அடுத்தது மென்மை. பெரும்பாலும் வேற எது சொல்லு வராதோ சார்? இல்லையா? 11வது வேற எது சொல்லுகளும் இருக்குன்னு தானே? இல்லையா? 11வது இல்லையா? இதை நீங்க இல்ல சோடி தனி இல்லாட்டி ஒற்றை சோடி நட்பு பகை எல்லாம் அப்படி வராதா? இல்லை, நட்பு என்கிறதும் பகை என்கிறதும் சரி. சரிதானே? நட்பும் பகையும் என்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது. ஆனால் சோடியும் ஒற்றையும் எதிர்ச்சொற்கள் இல்லை. சரிதானே? இப்ப ஒன்று இருந்தா சோடி, என்ன ஒன்றுக்கு மேல ரெண்டு சேர்ந்திருந்தா சோடி என்று சொல்றது. ஆனால் அது அது என்று எதிர்ச்சொல்லு என்று சொல்லி அப்படியாக இல்லை. ஒன்று இருந்தால் அது என்ன சொல்ற, இப்ப 12 இருந்தால் டசின் என்று சொல்லுவோம், 2 இருந்தால் சோடி என்று சொல்லுவோம். அது ஒரு மரவே தவிர 2 இருந்தால் சோடி, அடுத்தது தனி, ஒற்றை என்பது அதனுடைய எதிர்ச்சொல்லாக இருக்கிறார். சரி, இப்ப ஏன் தனியாக போறீங்க என்று சொல்ல அந்த இடத்துல அப்ப தனியாக போகாமல் கூட்டமாக போறது. அப்ப தனி என்பதற்கும் கூட்டம் என்பதும் எதிர்ச்சொல்லாக அமையாது. சோடி போயினம்னு கேட்கலாம், கூட்டமா போயினம்னு சொல்லலாம். ஒற்றை என்பதை விட அது வேறுபட்டது. ஆனால் இங்க என்னென்றால் இப்ப அந்த உறவும் பகையும் நட்பும் பகையும் என்கிறது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறார். சரிதான்? அவர் சொல்லுகிற போதுதான் அது வருகிறது. இப்போ உறவு என்பதற்கு உண்மையில சரியான எதிர்ச்சொல் பிரிவு என்பதாகத்தான் இருக்க வேண்டும். உறவு எதிர்ச்சொல்லு உறவும் பிரிவு. அப்ப இங்க நீங்க கேட்டது நல்ல தேங்க்யூ என்பதுதான் சரியான, அது சரியான வார்த்தை. கேட்டதில்லை யார்ட்டையோ மேக் எனக்கு சரியான குழப்படி செய்யுது, ஒருக்கா பாருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. நாங்கள் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஓம் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் உண்மையில அது போல நாங்கள் சொன்னது.
அடுத்த இந்த மாதிரியான வேறொரு கேள்விக்கு போகிறேன் நண்பர்கள். யாரோ மெசேஜ் போட்டிருக்கிறீங்க. சுருக்கம் எத்தனையாவது வீடியோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது கடைசியாக போட்டு நான் போல இருக்குது. எனக்கு எத்தனையாவதுன்னு தெரியாது. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ளதான் அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி 13வதுலயே ஒரு சின்ன டவுட் இருக்கு சார் எனக்கு. 13வதா தம்பி? பாப்போமா. சூடு குளிரா? குளிர் வெப்பம் தானே சார் வரும்? இல்லையா, வெப்பம் என்று சொல்லுகிறது அது ஒரு என்ன சொல்றது, சூடாக இருப்பதை காட்டுகிற ஒரு உணர்வு தான் வெப்பமே தவிர சூடு குளிர் என்றது சரி ஐயா. என்ன சொல்ற, சரியான வக்கையா இருக்கு என்று சொல்லுகிறது. அது சூடு என்பது உணரப்படுகிற போது அது வெப்பம். சூட்டை உணர்கிற அந்த உணர்வு தான் வெப்பமாக இருக்கும். சூடு குளிர் என்கிறது அது இந்த தன்மை சார்ந்தது. அது சரியப்ப நிழல் வெயிலும் பெறாது சார். நிழல் வெயில் என்ன பெறாது. அந்த வெயிலுக்கு எதிர்ச்சொல்லு நிழல் என்றது. அது இப்ப நாங்க சொல்றது வெயிலின் நேரமே நிழலிலே தெரியும் என்று சொல்லி அது ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக இருந்தாலும் இப்ப தூக்கம் என்பதனுடைய எதிர்ச்சொல்லு விழிப்பு என்பதாக இருக்கிறது. அதான் ரெண்டும் ஒன்று கொண்டு மாறுபட்ட நிலை, அவ்வளவு. இப்ப தூக்கம் என்பதனுடைய எதிர்ச்சொல்லு என்னன்னு கேட்டா தூக்கத்துக்கு எதிர்ச்சொல்லு விழிப்பு என்பதாக சொல்ல இயலாது. ஆனால் இதுல இருக்கிறதுக்குள்ள சூடு குளிர் மிக துல்லியமாக இருக்குது. நீங்க பனி வெப்பம் வராது இதையா? பனி வெப்பம் வராது இல்லையா? பனியும் வெயிலும் கூட சில நேரங்கள்ல ஒரே விதமான, ஆனால் அது என்னன்னா ஒன்று வந்தா ஒன்று இருக்காது என்கிறதுல சொல்றது. இப்போ என்ன சூரியனை கண்ட பனி போல ஒன்று வந்தா ஒன்று போயிடும் என்று இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் சூடு குளிர். அது சரி. இது கொஞ்சம் குழப்பகரமானது. இருக்கிறதுக்குள்ள மிக துல்லியமாக இல்லை. இந்த என்ன சொல்லுகிறது, எல்லா சொல்லுமே கடினமானது. இருக்கிறதுக்குள்ள நாங்கள் முதல் விடைக்கு பிள்ளையாக கறி போட்டு போகிறோம், அதுபோல பிள்ளையாக கீறக்கூடிய ஒன்று தான். சரிதானே? கொஞ்சம் இருக்கிறாங்க. சரி பிள்ளைகள், இதில் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு பாப்பா. சரிதானே? 2 கேள்வி தான் தந்திருக்காங்க. ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. இவற்றுள் பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுவதாயின் பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுவதாயின் என்று கேட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் 4 பேர்த்த ABCDE என்பவர்களுடைய நேரத்தை பார்க்கணும். ABCDE என்ன கற்பனையாக நாங்கள் ஒரு நேரத்தை போட்டோம்னா வசதியாக இருக்கு. நாங்கள் யாருக்கு மேலே யாருன்னு எல்லாம் எழுத தேவையில்லை பிள்ளைகள். இந்த இடத்துல நீங்கள் ABCD என்று சொல்லி போட்டுட்டு பக்கத்தில் நேரத்தை எழுதினா சரி. ஏன்னா அளவு தந்திருக்கு தானே. ABCDE என்று சொல்லி 5 பேர்த்த நேரம் தந்திருக்கு. ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. அப்போ நாங்கள் பியின் கடிகாரத்தில் சுமார் நேரத்தை போடுவோமே. பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுகிறது என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் பியின் கடிகாரத்துக்கு ஒரு 10 மணி என்று போடுவோம். சரிதானே? பியின் கடிகாரத்தை ஒரு கற்பனையாக 10 மணி என்று சொல்லி போட போகிறோம். பக்கத்தில் குட்டி இருக்கிறதா நினைச்சு கொள்ளுங்க. சரியா? சரி. இப்போ என்ன, ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. அப்போ ஏக்கு என்ன நேரம் போடுவோம் பிள்ளைகள்? 10:04. அது முந்தித்தானே காட்டுது. 10:04 என்ன? இப்போ பியின் கடிகாரம் சரியா காட்டுது, அதை கீறி வச்சு கொள்வோம் மறந்தா. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிஷம் பிந்தி காட்டுது. ஏண்டா டி எத்தனை மணி? 9:55. பிந்தி காட்டுதுண்டா 10:05.
ஆஹா, அப்ப டிக்கு 15. அப்புறம் ஏன் 9:55 வந்தது? டியின் கடிகாரத்தை விட பியின் கடிகாரம் பிந்தி காட்டுது என்று தானே சொல்லிடுச்சு. சரி, மாறி தானே சொல்லு, மாறி சொல்லு சொல்லு. பியின் கடிகாரத்துல டியின் கடிகாரத்துல 5 நிமிடம் பிந்தி காட்டுது. டியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. யாற்ற குறைவாக காட்ட வேணும்? குறைவாக காட்ட வேணும். பியின் குறைவாக காட்ட வேணும். டியை விட பிந்தி குறைய இருக்கணும். என்ன குழம்ப கூடாதா? சரி, அடுத்தது சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. இது இப்ப நாங்கள் குறிக்கலாம். இது குறிக்கலாம். ஏன் என்ன ஈ என்னன்னு தெரியாது. அப்போ ஈ கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. சரி, இப்ப ஈயின் கடிகாரம் ஏயை விட 5 நிமிஷம் பிந்தி காட்டுது. அப்போ 9:59 என்ன? சரியா? இந்த கடிகாரம் இந்த கடிகாரத்திலும் 5 நிமிஷம் பிந்தி காட்டுது. இப்ப சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது என்றால் 10:05. சரிதான். கற்பனையா உண்ட போடுவிடமாட்டா சோ. சரி, இப்ப சியின் கடிகாரம் 11:15 காட்டும் போது, சியின் கடிகாரம் 11:15 காட்டும் போது டியின் கடிகாரம் என்ன நேரம் காட்டும்? 11:15 தான் சார். 11:15 காட்டும். காலை 9 மணிக்கு தொடங்கும் கூட்டம் ஒன்றுக்கு ஒவ்வொருத்தரும் தங்கள கடிகாரத்தை பார்த்து 9:30 மணி காட்டும் சமயம் வருகை தந்திருந்தார்கள். 9 மணி கூட்டத்துக்கு அவே தங்கட மணிக்கு கூட்டில்லை, தங்கள கடிகாரங்களின்படி 9:30 மணி காட்டும் சமயம் வருகை தந்திருந்தார்கள். கூட்டத்துக்கு யார் கடைசியா போயிருப்ப? கடைசியா போய் ஆக முதல் போயிருக்கிறது சிஎம்டியும் சேம் டைம்ல போயிருப்பார். அடுத்த ஏ போயிருப்பார், அடுத்த பி போயிருப்பார், அடுத்த கடைசியாக இ போயிருப்பார். சரிதானே? சரி, அப்ப நான் கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். பார்ப்போம். உங்கள்கிட்ட இருந்து தான் அதுக்குரிய பதிலையும் கேட்க போறேன். எப்படி இருக்கிறீங்க சொல்லி பார்ப்போம். சில படம் கீறி காட்ட வேண்டி வரும் மாதிரியில பார்ப்போம். சரி, 15 தொடைகளை கொண்ட ஒரு சங்கிலி. தொடை என்றது வளையம் என்று எடுத்துக்கொள்வோமா? 15 தொடைகளை கொண்ட சங்கிலி, ஒரு சங்கிலி தேவைப்பட்ட ஒருவர் ஒவ்வொன்றும் 3 தொடைகளான 5 சங்கிலி துண்டுகளை ஒரு கொல்லனிடம் ஒரு சங்கிலியாக காட்சி இணைத்து தரும்படி கொடுத்தார். அப்ப 3 வளையமாக துண்டு ஆயிருக்கு. என்ன இப்படி சும்மா சரி காட்டுவோமே. இப்படி இருக்கு. இப்படி எத்தனை துண்டு இருக்கு? 5 சங்கிலி துண்டுகளை 3 5 துண்டுகளை ஒரு கொல்லனிடம் ஒரு சங்கிலியாக காட்சி இணைத்து தரும்படி கொடுத்தார். ஒரு தொடையை வெட்டும் செலவு 20 ரூபாய் எனவும் வெட்டிய ஒரு தொடையை காட்சி இணைக்கும் செலவு 30 ரூபாய் எனவும் கூறினார். சங்கிலியை செய்வதற்கான ஆக குறைந்த செலவு என்ன? ₹380 சார். எவ்வளவு? 380. 380. ஒரு வளையத்தை வெட்டுறதுக்கு இப்படி வெட்டுறதுக்கு 20 ரூபாய், இதை ஒட்டுறதுக்கு 600 வருமா சார்? எவ்வளவு ஐயா?
600 ரூபா. ஏன் எத்தனை இடத்துல வெட்ட போறீங்க? 15 தொடைகளை வெட்டுறதுக்கு 20 படி 300 ரூபா வரும். 620 ரூபா. இந்த கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, கொஞ்சம் பெருசா கவனிங்க. இப்ப நான் இப்படி கீறி காட்டுறேன், கவனிங்க. சார் 250 ரூபா சார். இப்படி 1 2 3 சொல்லி 300 ரூபா வருமா சார்? கவனிங்க, பார்த்துட்டு கதைப்போம். 120 ரூபா வரும். இது 2வது துண்டு. இது 3வது. இதெல்லாம் ஏற்கனவே ஒன்றுக்கு ஒன்று கொழுவி இருக்கா, 3 சேர்த்து கொழுவப்பட்டிருக்கு. சரியா? இப்படி இருக்கு 5 துண்டு. சரி, இத ஜாயின் பண்ண வரும். எத்தனை இடத்துல வெட்டி ஒட்டினால் ஜாயிண்ட் ஆகும்? 5 சார். 5 இடம் சார். 5 இடத்துல 5 இடம் சார். 250. 4 இடத்துல என்ன சார்? 4 இடத்துல என்ன சரியா? 5 சார். 5 வெட்டுறதுக்கு 20 ரூபா, விட்டுறதுக்கு 30 ரூபான்னா 250 ரூபா. சரியா? மெக்கானிக் பாடி போட்டு கதைங்கோ. உங்களுக்குள்ள கதை என்ன மெக்கானிக் பாடிட்டு கதைங்க. யார் கதைக்கிறீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க போ சார். 4 இடத்துல வெட்டு பழமை சார். அடுத்த முறை உங்களை பேர் சொல்லுங்க போ. நௌஃபர். நௌஃபர் வரைக்குள்ள நௌஃபர் என்ற பேர்ல வரணும். சூம் ஜூசர் என்று வரக்கூடாதா? சரி சொல்லுங்க. சார் இப்படியே 5 இடத்துல ஒட்டினா மட்டும் காணும் தானே சார்? காட்சி இணைச்சா மட்டும். ஓ, வெட்டி போட்டு தானே கொழுவலாம் தம்பி. 4 இடத்துல வெட்டினா சார் கொல்லி விடலாம் தானே சார்? 4 இடத்துல வெட்டினாலா? இப்ப இப்படி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு வெட்டு, இதுக்கு கொழுவிடலாம். இந்த இடத்துல ஒரு வெட்டு, இதுக்குள்ள கொழுவிடலாம். இந்த இடத்துல ஒரு வெட்டு, இதுக்குள்ள கொழுவிடலாம். இந்த இடத்துல ஒரு வெட்டு, அதுக்குள்ள கொழுவிடலாம். ஆகவே அங்கேயும் கொழுவிடலாம். என்ன என்னப்பா சரியா? சார் சங்கிலினா வட்டமா? ஓ, சங்கிலி என்றால் அதே 15 தொடைகளை கொண்ட ஒரு சங்கிலி என்றால் இப்ப வள்ளம் கட்டுற சங்கிலி வட்டமாக இருக்கு. அது கழுத்துல போட்டாதானே வட்டமா இருக்கும். இரும்பு சங்கிலி அப்படி வட்டமா இருக்கு. சரி, 4 இடத்துல வெட்டினா சரியா? சார் 5வது அந்த கொழுவுறதுக்கும் 5வது இடம் மட்டும் தானே சார் பண்ணுமே, தொங்கலையும் முதலுக்கும். இதை வெட்டினால் அதுக்கு கொழுவுப்படும் தானேடா. என்னடா இதுல வெட்டினால இதை கொண்டே இதுக்குள்ள இந்த வட்டத்துக்கு கொழுவலாம் தானே. தொங்கல் சார் வட்டமா வரணும்னு சொன்னா கடைசி தொங்கலும் மட்டும் தான் சார் வரும். ஐயா வட்டம் இல்லையடா, சங்கிலி, இரும்பு சங்கிலி என்ன வட்டமா வருது? கழுத்துலையா போடுறது? அது வள்ளம் கட்டுற சங்கிலி அது நீளமா தான் இருக்குமா? ஒரு சங்கிலி 2 டிப் வெட்டே இருந்தானே சார். ஓகே சார். ஒரு சங்கிலி 2 தடவை வெட்டேலுமே சார். ஏன் வெட்டேலும் முழங்கையில சார்? மொத்தம் 4 வச்சு சார். ஒரு 3 துண்டு தானே சார்? திருப்பி சொல்லுங்க, உங்களை நீங்க பேசுறது விளங்க இல்லை சார். ஒரு சங்கிலியில 3 கோர் வரி தானே சார்? 2 தடவை வெட்டேலும் சார். ஏன் 2 தடவை வெட்டுறீங்க சார்? ஒரு 3 கோர்வை வருது தானே சார்? 1 2 3 அது 2 வெட்ட போகல 2 வெட்டினா 3 வேற ஆகுமே சார். அட தம்பி, இதுல வெட்டுறோம்டாப்பா. இந்த இடத்துல வெட்டுறோம், வெட்டினா இடைவெளி வந்துடும். அதை இழுத்து கொண்டு வந்தையா இதுக்குள்ள கொழுவலாம் தானே. அதை எடுத்து கொண்டு வந்து இதுக்குள்ள கொழுவலாம் தானே. இப்ப இப்படி கொழுவுறானே, இது இப்படி கொழுவில்லாதா? என்ன பண்ண கேட்கிற விளங்குதாடா? சரி சார். ஓகே சார். ஓகே தம்பி, இப்ப கவனிங்க. இந்த
இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டினீங்க என்றால் இந்த வெட்டின ஓட்டைக்குள்ளேடாப்பா இந்த இந்த சங்கிலி இந்த இந்த வளையத்தை கொண்டு போய் கொழுவலாம் தானே உள்ளுக்கு கொழுவி போட்டு வெட்டி நடத்தி ஒட்டலாம் தானேடா. ரெண்டாம் தரம் இதுல வெட்டுறீங்க இந்த வளையத்தை, இப்ப நான் இந்த வட்டம் போடுற வளையத்தை கொண்டு அதுக்கு செருகலாம் தானே. மூன்றாம் தரம் இதுல வெட்டுறீங்க இந்த வளையத்தை கொண்டு போயிட்டு அதுக்கு கொழுவலாம். நாலாம் தரம் இதுல வெட்டுறீங்க இந்த வளையத்தை கொண்டு போயிட்டு அதுக்கு செருகலாம். இதுதானே கூட விட, அப்படித்தானே சொல்றீங்க. அப்போ 200 ரூபா செலவாகும். இப்ப எந்த கேள்வி, இதை விட குறைஞ்ச காசுல யாரும் வெட்டக்கூடிய ஆக்கள் ஒட்டக்கூடிய ஆக்கள் இருக்கிறீங்களா? இதை விட குறைஞ்ச செலவு சார் 160 ரூபா. 160 ரூபாவா? எப்படி? ஒரு ஒரு தொடரத்தான வெட்டேக்கு சார், അതിന്റെ മുൻ പിന്നാ വെട്ടേക്ക് அதுக்கு 20 ரூபா தானே சார் வரும். ஒரு வெட்டுக்கு 20 ரூபான்னு சொல்லல தானே சார். ஒரு தொடைய வெட்டும் போது தான் 20 ரூபான்னு சொல்லியிருக்கு. அது முன்னுக்கு ஒரு வெட்டு பின்னுக்கு ஒரு வெட்டா பண்டைக்கு 3 சங்கிலி ஜாயிண்டா இருந்தானே சார். ஒரு வளையத்தை வெட்டுறதுக்கு 20 ரூபா. அப்போ ஒரு தொடையண்டா ஒரு வளையம் தானே. 15 தொடைகளை கொண்ட சங்கிலி என்றா 15 வளையம் தானே. 3 தொடைகளை கொண்ட சங்கிலி துண்டு என்றா 3 வளையங்களை கொண்ட சங்கிலி துண்டு. என்னட்டு 160 ரூபா வரும் எனக்கு தெரியல. அது வெட்டி ஒட்ட 50 ரூபா, அவர் வெட்டுற செலவு 20 ரூபா, விட்டுற செலவு 30 ரூபான்னு சொல்றேன். சரியா? 200 ரூபா சரி. இப்ப நீங்க சொல்லுகிறத நான் ஏற்றுக்கொள்றேன். 160 ரூபா எப்படி வரும்? ஏழு எட்டு விட போட்டிருக்காங்க. 150 ரூபா என் சிவகுமார் போட்டிருக்காரு. எப்படி தம்பி சிவகுமார் விளங்கப்படுத்துங்க. 3 தொட கொண்ட சங்கிலிய சார், 3 தொட கொண்ட சங்கிலிய 3 வளையத்தையும் வெட்டி போட்டு மற்ற 3 இடத்துல ஜாயின் பண்ணலாம். கிரேட். என்னென்றால் அதான் விட கவனி. இந்த சங்கிலியை என்ன செய்யறது என்றால் அங்க வட்டி இங்க வட்டி எல்லாம் ஜாயின் பண்றேல. சரியா? அவர் சொல்ற மாதிரி இதே ஒரு வெட்டு வெட்டுறாய். இதை நான் திருப்பி கீறி காட்டுறேன் போது. சரியா? இந்த சங்கிலியே ஒரு வெட்டு வெட்டுறாய். கடைசியா இருக்கிற ஒரு வளையத்தை கொண்டு போய் இதுக்குள்ள கொழுவுறாய். ரெண்டாவது இதே ஒரு வெட்டு வெட்டுறாய், கொண்டு போய் இதுக்குள்ள கொழுவுறாய். கடைசியா மூன்றாவதாக இருக்கிற வளையத்தை வெட்டுகிறாய், கொண்டு போய் இதுக்க கொழுவுகிறாய். சரியா? 3 வெட்டு 3 ஒட்டு 150 ரூபாவோட விஷயம் முடிச்சு. கடைசியா இருந்தது உண்டா 3 வளையத்தையும் தனித்தனியா வெட்டி எடுத்துக்கொண்டு அந்த முதல் 3 இடைவெளிகளையும் கொழுவி விட்டா 150 ரூபாவோட பிரச்சனையா முடிக்கலாம். விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிடு சார், விளங்கிடு. சரிதானே? ஓகே, தேங்க்யூ. அடுத்த கேள்வி வா. பத்து 91 ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 10-81 அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையிலும் பார்க்க 40 வருடங்கள் கூடுதலாக இருந்தது. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை என்ன என்று கேட்கிறார். எத்தனை பிள்ளைகள்? 10 வருஷத்துல 40 வித்தியாசம் வருதுன்னா 4 பேர் தானே இருக்கும். கணவன் மனைவி இருக்கிறபடியால மிச்சம் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னு சரி, அது எளிமையான கேள்வி. நான் சும்மா இருக்கா அவங்கள்ட்ட விளங்கல சொல்லுது. விளங்கலையா? அடே 81ஆம் ஆண்டு இருந்த வயதின கூட்டுத்தொகையை விட 91ஆம் ஆண்டு வயதின கூட்டுத்தொகை 40 கூடவா இருக்குது என்றால் 10 வருஷ வித்தியாசத்துல கூட்டுத்தொகை 40 வருதுன்னா அங்க எத்தனை பேர் இருக்கும்? ஓகே சார், பேர் இருக்கும். 4 பேர் இருந்தாலும் 40 வித்தியாசம் வரும்.
சரிதான். 40 பேர் இல்லை 40 பேர் ஓடுமெண்டா 4 பேர் இருந்தால்தான் 40 பேர். சரி, வேற ஒரு கேள்வி, கொஞ்சம் பொருத்தமான ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போமே. நான் இந்த மொழி அறிவு சார்ந்த கேள்வியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். அப்போ கவனிங்க, இதில் 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்வியும் கொஞ்சம் ஒரு தர்க்க ரீதியான ஆற்றல் என்று சொல்லி சொல்றது. முதலாவது பார்ப்போம். ஒருவர் ஒளிப்படம் ஒன்றினை பார்த்து பின்வருமாறு கூறினார்: எனக்கு சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை, எனினும் இவரது தந்தை எனது தந்தையின் மகன் ஆவர். அவ்வாறெனில் ஒளிப்படத்தில் காணப்படுபவருக்கு அவர் என்ன உறவு முறையில் உள்ளது? தந்தையாயிருப்பார் சார். இலங்கையில தந்தையாயிருப்பார், தந்தையாக இருப்பார். சரி, பாப்பம். அது அவரோட போட்டோவா தான் இருக்கும். எனக்கு சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை, எனினும் இவரது தந்தை. ஆற்ற தந்தை ஒளிப்படத்தில் உள்ளவர் தந்தை. அந்த போட்டோல இருக்கிறவருடைய அப்பா, போட்டோல இருக்கிறவருடைய அப்பா எனது தந்தையின் மகன் ஆவர். அது அவரோட போட்டோ சார். அவர்கிட்ட போட்டோவா? மகனின் போட்டோ சார். மகன்ட போட்டோ வச்சு இல்ல சார், அது அவரோட போட்டோ தான். இவரது தந்தை, இவற்ற தகப்பன். ஆற்ற போட்டோல இருக்கிறவற்ற அப்பா, போட்டோல இருக்கிறவற்ற அப்பா எந்த அப்பாண்ட மகன். அப்ப மகனா தான் இது. அவர் சகோதர சகோதரி இல்லையா சொல்லி அவரோட போட்டோ தான் சார் பார்க்குறேன். மகனா மட்டும்தான் இருக்கலாம். இப்ப இப்படி வச்சுக்கொள்வோமே. சரி, ஒருக்கா பார்ப்போம். என்ன படத்தில் இவற்றை அப்பா எந்த அப்பாண்ட மகன். இவற்றை அப்பா, இந்த போட்டோவில் இருக்கிறவற்றை அப்பா எங்கட அப்பாண்ட மகன் என்று சொல்லிடுச்சு. அப்பா போட்டோ இருக்கிறது மகன் சார். அவருக்கு சகோதரர்கள் இல்லான்னு சார். அவருக்கு சகோதரர் இல்லாதால போட்டோ இருக்கிற மகன் அப்பா இருப்பேன். ஏன் அந்த போட்டோல இருக்கிற இவருடைய தந்தை, போட்டோவில் இருக்கிறவற்ற அப்பா எந்த அப்பாண்ட மகன். சரியா? எந்த அப்பாண்ட மகன் என்றால் எந்த அப்பாண்ட மகன் யாரு? நான் போட்டோவில் இருக்கிறவருடைய தந்தை கண்டிப்பா சொல்லுகிறேன். என்னுடைய தந்தையின் மகன் இவருடைய தந்தை. என்னுடைய தந்தையின் மகன் என்றது யாரு? எனக்கு தம்பியோ அண்ணாவோ இருந்திருந்தால் அதுல சந்தேகம் இருக்கும். எனது தந்தை மகன் என்றது நான் இவருடைய தந்தை. நான் இவருடைய தந்தை என்றால் இந்த போட்டோவில் இருக்கிறவர் என்னுடைய மகன். சரியா? மகளாகவும் இருக்கலாம் விலங்குல சார். படத்தில் காணப்படுவதற்கு அவர் என்ன உறவு முறை கேட்டுக்கிறேன் சார். இருப்பார். அது மகளாகவும் இருக்கலாம் என்கிறதால மகளாகவும் இருக்கலாம். தந்தையாக இருப்பார். தந்தை அப்பா. சரி. கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன், நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன், அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன் எனினும் கமலனை விட இளையவன். இவர்களுள் மிக இளையவன் யார்?
கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். அப்ப நிமலன் கீழே இருப்பாரு, கமலன் மேல இருப்பாரு. என்ன, கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். அப்ப நிமலனுக்கு கீழே தான் அகிலன் இருப்பார். சரியா? நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். நிமலன் ஓகே ஓகே. நாங்கள் அகிலன்ங்கிறது இப்படி எழுதுவோமே, நான் அப்படின்னு தான் எடுத்து மாறா. கமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன். நிமலன் அகிலனை விட வயதில் மூத்தவன். அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன் எனும் கமலனை விட இளையவன். அப்ப எங்க வர போறார்? அமலன் நிமலனை விட வயதில் மூத்தவன் எனினும் கமலனை விட இளையவன். இவர்களுள் மிக இளையவர் அகிலனோ? அகிலன் தானே சார் விட? அகிலன் தான் விட. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஜெயேந்திரன் புகையிரதத்தில் பயணம் செய்த போது அவனது முதுகுப்புறம் எஞ்சினை நோக்கி இருந்தது. என்னால் அவர் பின்பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னதான் கருத்து. என்ன, அவர் பயணம் செய்கிறதுக்கு எதிர் திசையா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவனது இடது கை பக்கத்தில் சூரியன் மறைவதை அவன் கண்டான். அப்புகையிரதம் எத்திசை நோக்கி பயணம் செய்தது. தெற்கு சார், தெற்கு. தெற்கா? அவருடைய இடது கை பக்கம் சூரியன் மறைவதை கண்டான் என்று சொன்னால் அவர் வடக்க பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன, அவர் வடக்க பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட முதுகுக்கு பக்கத்தை எஞ்சின் இருக்குதுன்றா தெற்கு பக்கமாக அது பயணம் போகுது. ஓகே, தேங்க்யூ. பார்ப்போம் இது மாதிரி இன்னும் ஏதேனும் பொருத்தமான கேள்வி இருந்தால். ஓகே, நான் இந்த பிள்ளைகளுக்கு காட்ட வேணும் என்று யோசிச்ச ஒன்று. இது மொழி அறிவுக்கும் பிரயோசனப்படும் பிள்ளைகள் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற பொருத்தமான சொல்லை வெட்டி விடட்டாம். யான் தவறு இழைப்பினம் இழைத்தவர் ஆயினும் சான்றோர் எனக்கு நன்மையே புரிந்தனன் புரிவர். யான் தவறு இழைப்பினம் இழைத்தவராயினும் சான்றோர் எனக்கு நன்மையே புரிவர். புரிவர், இழைத்தவராயினும் அப்படியா சொல்றீங்க? இழைப்பினம் யான் தவறு இழைத்தவராயினும் என்றால் அது அந்த காலம் மாறுகிறது. என்ன சொல்லுறாங்கன்னா, நான் என்ன செய்யல செய்தாலும் இழைத்தவர் ஆயினும், நான் தவறு இழைத்தவர் ஆயினும் என்ற நான் தவறு இழைத்து விட்டேன் இருந்தாலும் சான்றோர் எனக்கு நன்மையே புரிந்தனர் என்று வர வேணும். இழைத்தவர் ஆயினும் என்று சொல்லி இருந்தால் கவனிங்க, நான் தவறு இழைத்தவர் ரெண்டா இழைத்து முடிஞ்சதோ இல்லையோ? இழைத்தவர், நான் தவறு இழைத்தவர், நான் குற்றம் செய்தவர். ஆயினும், ஆயினும் என்றா இருந்த போதும் அதை சேர்த்து எழுதிக்க, யான் தவறு இழைத்தவர் ஆயினும் சான்றோர் எனக்கு நன்மையே புரிந்தனர் என்று வர வேணும். ஏன், இது இறந்த காலம். நான் தவறு இழைத்தவர், நான் தவறு செய்தவராக இருக்கிறேன். அப்போ அது புரிந்தனன் என்று வருகிறபடியா அது பொருத்தம் இல்லை. புரிவர் என்று வாரபடியால எதிர்காலம். அப்போ அதுக்கு எதிர்காலம் வரக்கூடிய வினைச்சொல்லாக இருக்கிறது இழைப்பினும். நான் தவறு செய்தாலும், இனித்தான் செய்யல் செய்வர், செய்தாலும் சான்றோர் எனக்கு நன்மையே புரிவர். சரிதானே? அதுல ஏன் இழைத்தவர் ஆயினும் என்று சேர்த்து எழுதினதை பிரித்து காட்டுகிறேன் என்றால்
இழைத்தவர் என்பது முடிஞ்சது கதை. சரி, அதனால புரிந்தனர் என்று வந்திருந்தால் அது பொருத்தமாக இருக்கும். இங்கு புரிவர் என்பது பொருத்தம், சான்றோர் என்பதற்கு புரிந்தனன் வராது, புரிவர். ஆகவே இழைப்பினும். பொருளாதார அபிவிருத்தி கருதி ஒவ்வொரு குடிமகனும் ஆர்வத்துடன் உழைத்தனர். ஒவ்வொரு குடிமகனும், சரிதானே? ஒவ்வொரு குடிமகனும் என்று வருகிற போது அது ஒருமையா பன்மையா? பன்மை. அப்ப இப்படி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என்று சொல்லி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அப்ப ஒவ்வொரு பூக்களுமே சொல்கின்றன என்று எழுதையிலேயே. பாட்டுகள் கவிதைகளுக்கு சார் இலக்கண வலு ஒன்று இருக்கும். அதே வலு அமைதி என்று சொல்லுகிறது. அது இசை நயம் கருதி ஓசை பொருத்தம் கருதி அவ்வாறு எழுதப்பட்டது. அது உண்மையில இலக்கண தவறு. சரிதானே? ஒவ்வொரு பூக்களும் சொல்கின்றன என்று வர வேணும். ஏன் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு என்பது எங்க வர வேணும்? இந்த ஒவ்வொரு அல்லது ஓர், சரிதானே? ஓர் என்று சொல்லி எழுதப்படுகிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்கிற அன் என்பதற்கு சமனானது. தமிழ்ல ஆனா தொடக்கம் அவ்வண்ணா வரையில் இருக்கக்கூடிய உயிர் முன்பாக எழுதுவதாக இருந்தால் ஓர் என்று எழுதணும், ஒரு என்று எழுதக்கூடாது. ஒரு என்பது ஆங்கிலத்தில் படிக்கிற என்று எழுதுறது தானே. அன் ஆப்பிள், டேபிள் என்று எழுதுவீங்களே. சரியா? தமிழும் அதே கொண்டிருக்குது. கொஞ்சம் உங்களோட மேக்கரை எழுதுங்க பிள்ளையார். சரி, அப்போ இந்த ஓர் என்பது தமிழ்ல ஆனா அவன் ஐ நை என்னாக்க முன்னாலே ஓர் என்றுதான் எழுதணும். ஒரு ஊரிலே என்று எழுதினால் அது இலக்கண தவறு. ஆனா தமிழ்ல அப்படி மோசமா எழுதுவாங்க எல்லாரும், ஒரு ஊரிலே என்று எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல மட்டும், சரிதானே? இப்ப என்ஜினியர் என்று எழுதினால் அல்லது அக்கௌண்டன்ட் என்று எழுதினா என்ன இங்கிலீஷ் தெரியாம இப்படி எழுதுவீங்க, அன் அக்கௌண்டன்ட் என்று எழுதணும் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல ரொம்ப மோசமா பிள்ளையா எழுதுவாங்க. அக்கௌண்டனுக்கு அன் போடணும்னு தெரியுமா? ஐ ஆம் நொட் அன் அக்கௌண்டன்ட், ஐ ஆம் நொட் அக்கௌண்டன்ட் சொன்னா சிரிப்பாங்க. என்ன தேசில் எழுதுன்றாங்க, இங்கிலீஷ் தெரியாம இருக்கா? தமிழ்ல பிள்ளை எழுதுவான். தன்னுடைய தாய்மொழியில ஒரு ஆடு, ஓர் மாடு என்று ரெண்டும் பிள்ளை எழுதுவான். அப்போ உயிரெழுத்து வந்தால் ஓர் என்பதும் அந்த சொல்லுக்கு முன்னாலே ஓர் என்பது போடுவோம். உயிர்மெய் எழுத்து வந்தால், மெய் எழுத்து வராது தானே, உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு என எழுத வேண்டும். சரிதானே? தவறான வழியில் லாபம் ஈட்டுவோன் எவராயினும் என்று வருகிறதால ஈட்டுவோன் என்று வராது. ஈட்டுவோன் எவனாயினும் என்று எழுதணும். எவராயினும் என்ற வழியா ஈட்டுபவர் எவராயினும் தண்டனை பெறுவர். சரிதானே? அடுத்தது பூவோடு சேர்ந்து சேராத நாரம் மனம் நிறம் பெறும் என்று இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். பூவோடு சேர்ந்து நாரம் மனம் பெறும். இங்க பூவோடு சேர்ந்து நாரும், எழுவாய் நார் என்பது மட்டும்தான் ஒருமை. ஆகவே பெறும். சரிதானே? கள்ளர் கூட்டம் காட்டில் ஒளிந்திருக்கின்றது என சந்தேகம் கொண்ட ஊர்காவலர் பாதுகாப்பை பலப்படுத்தினர். ஒளித்திருக்கிறதா ஒளிந்திருக்கிறதா? ஒளித்திருக்கின்றது. என்ன சார்? இல்லையா? ஒளித்திருக்கின்றது. ஒளிந்திருக்கிறதா ஒளித்திருக்கிறதா? ஒளித்து ஓடுவது என்பது வேற, ஒளிந்து ஓடுவது என்பது. ஒளிந்து என்பது மறைந்து வாழ்கிறார்கள். ஒளிந்து இருக்கின்றது என்று சந்தேகம் கொண்ட ஊர்காவலர் பாதுகாப்பை பலப்படுத்தினர். சரி, ஓரளவுக்கு சில விஷயங்கள் பார்த்திருக்கிற பிள்ளைகள். நாளைக்கும் இதே மாதிரியாக கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம்.
என்ன நான் வீடியோ காலையில போட்டு விடுகிறேன் பாருங்க. நாளைக்கு சாரி இப்போ ஒருமையா கூட்டம் என்பது ஒருமை சொல். கள்ளர் ஒளிந்திருக்கின்றனர், கள்ளர் கூட்டம் என்று வந்தால் ஒருமை. ஆநிரை என்பது பசுக்களின் கூட்டம், ஒருமை ஆயிரும். சரி, பிள்ளைகள் கவனிங்க. நாளைக்கு நான் காலையில் ஒரு வகுப்பு போடலாம் என்று யோசிச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கு. அது முடிகிறத பொறுத்து நான் மாலை நேர வகுப்பை பற்றி அறிவிப்பேன். நீங்கள் நாளைக்கு அடிக்கடி ஒருக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தை பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? அப்போ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட